வணக்கம் ட்ரேடர் சசி. இந்த பதிவில் நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, கோல்டு, சில்வர் வாய்ப்பு இருந்தால் பார்ப்போங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட் பூரா ஏஐ பபுள் பஸ்ட் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. $1 trillion வைப்ட் அவுட், அது இதுன்னு டெக் கம்பெனிஸ் எல்லாமே விழுது. ஏஐ சம்மந்தப்பட்ட கம்பெனிஸ் எல்லாமே விழுது. இது ஒரு இந்த பூம் ஒரு பபுள் மாதிரி உடைய போகுது அப்படி இப்படின்ட்டு நியூஸ் அடிபடுது. அந்த நியூஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு முக்கியமான என்விடிஏ ஸ்டாக்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாப்பண்ணான்னு விழுந்துருக்குது ஸ்டாக்கு. மேலே இருந்து இவ்வளோ பெரிய ஃபால் ஆயிருக்குது. இந்த ஃபாலை நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 15% மேலே விழுந்துருக்குது. ஆல் ஆஃப் த சடன் விழுந்துருக்குது. அதனால் இந்த மாதிரி எல்லோரும் பேசுகிறாங்க. அதனால நிஃப்டி விழுந்துரும், கிராஷ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் மெல்ல அடிபடுது. இந்த செய்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த வரக்கூடிய வாரங்களில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் சார்ட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத அந்த சார்ட்டுடைய மொழியை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே பேசி நம்ம பழகும்போது இந்த பயம்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஸோ புதுசாக நீங்கள் இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் உள்ள பாப்புலர் வீடியோஸில் இருக்கிற இந்த முதல் பதிவுனாச்சு அட்லீஸ்ட் ட்ரேடிங்கில் ஜெயிக்க இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் போதும் அப்படின்னு இருக்கும். மற்றபடி ஒரு 2-3 பதிவு பார்த்தீங்கன்னா என்ன நம்ம இந்த காணொலியில் பேச போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்குனாச்சும் புரியும். இல்லைனா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நாங்கள் 2 வருஷத்துக்கு மேலே அப்படியே அடிப்படை எல்லாமே பார்த்துட்டு அடுத்த ஜேர்னலில் வந்துக்கிட்டே இருக்கிறோம். அதனால் திடீர்னு உள்ளே பார்க்கும்போது புரியறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதை கமெண்ட்லேயே நான் அதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ புதுசாக வர்றவங்க எப்படி நான் கேண்டில் ஸ்டிக்கை ரீட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் ரொம்ப பேசிக்கான கேள்விகள்லாம் கேட்குறீங்க. அது எல்லாமே நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடியே பேசி முடிச்சிட்டோம். அதனால் பழைய பதிவுகளை தேடி நீங்கள் அதை ஆர்வம் இருந்ததுன்னா தேடுவீங்க. சில பேர் அது லிங்க்கு கொடுங்கன்னு கேட்குறீங்க. லிங்க்கு பெரும்பாலும் நீங்களே தேடி ஆர்வம் இருந்ததுன்னா தேடி தான் எடுத்துக்கணும். 583 பதிவுகள் இருக்குது. இதில் பிகினர்ஸ் கைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரே இருக்குது. அந்த ஃபோல்டரில் உள்ளே போய் இருக்கிற பதிவுகள் எல்லாமே பாருங்கள். கிட்டத்தட்ட 50 பதிவுகள் இருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு மார்க்கெட்னால் இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் வரும். சரியா? அதனால் நம்ம சார்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. பதிவை பார்த்துட்டு மெசேஜஸ் அனுப்புகிற எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். நிறைய பேர் என்னுடைய எக்ஸ் தளத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸில் பார்க்கும்போது இந்த மாதிரி பேப்பரில் எழுதியெல்லாம் நான் பயிற்சி பண்ணுறேன் அப்படிங்கும்போது இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டெடிக்கேஷன் லெவல் டு த கோர். ஏன்னா இந்த அளவுக்கு நீங்கள் டெடிக்கேட்டடாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். ஆனால் அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டீங்கன்னா ஒரு சின்ன ஃபெயிலியர் உங்களை ரொம்ப தோல்வி பயத்தை காமிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த பக்கமே வரக்கூடாது, இதெல்லாம் பொய், இதெல்லாம் ஏமாத்து, அந்த மாதிரி போயிடுவீங்க நீங்கள். அதனால் தயவுசெய்து பொறுமையாக பண்ணுங்கள். இது நம்ம ராஜன் பிடிசி கொடுத்துருந்தாரு. முடிஞ்சால் பிடிசி கூட நம்ம பார்க்கலாம். இல்லை பியூட்டிஃபுல்லாக அதெல்லாம் நம்ம சொல்கிற விஷயத்தை கணிக்கிறாங்க. நம்ம சொல்கிறத புரியல அப்படின்னா இந்த மாதிரி வரைகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்போது இந்த மாதிரி மேலே எத்தனை தடவை ட்ரை பண்ணியும் பிரேக் பண்ண முடியல. இந்த லோவை கட் பண்ணது கரெக்டாக மார்க்கிங் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? இந்த மார்க்கிங் பண்ண தெரிஞ்சால் போதும். நடந்து முடிஞ்ச மார்க்கெட்டில் நீங்கள் மார்க்கிங் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே அதுக்கப்புறமா நடக்கும்போதே நீங்கள் லைவ்லேயே இதை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. சரியா? ஒரு தடவையும் கீழே வரும்போதும் மேலே போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் மார்க் பண்ணியிருக்கிறீங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் மேலே வரைக்கும் போயிருக்குதுங்க மார்க் பண்ணியிருக்கீங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு இங்கே வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்குது அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணியிருக்கிறீங்க. எவ்வளோ புல்லிஷாக மேலே வந்தாலும் இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகுது, எவ்வளோ புல்லிஷாக மேலே வந்தாலும் இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயம் இது எல்லாமே நீங்கள் பயிற்சி பண்ண உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு அப்புறமா நீங்கள் எதை எதிர்பார்ப்பீங்க? பையர்ஸ் ஒரு 10 பேர் வேணும்.
அந்த 10 பேர் சேர்ந்து மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறாங்க அப்படின்னா கீழே வரும்போது உங்களுக்கு ஒரு என்ட்ரி வந்து கிடைக்கும். அந்த என்ட்ரியே வந்து கீழே இன்னும் கொஞ்சம் கீழே போய் க்ளோஸ் வச்சதுன்னா நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணிட வேண்டியது, அவ்வளோதான். ரொம்பலாம் யோசிக்க தேவையில்ல, எக்ஸிட் அவ்வளோதான், இமிடியேட் எக்ஸிட். அப்படி இல்லை இந்த இடத்துலேருந்து இப்படி போய் இது மேலே கட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்படி 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 மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பிடிசி சார்ட் பார்க்கும்போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ராஜனுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, புரிஞ்சு 2 வருஷம் கூட டைம் எடுத்துக்கோங்க, தப்பே இல்லை. 2 வருஷம் கழித்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நல்ல கேபிட்டலை வச்சுக்கிட்டு நீங்கள் பொறுமையாக வந்து ட்ரேடை வந்து ஆரம்பிங்க. ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, ட்ரேடிங் எங்கேயும் போயிடாது. 2 வருஷத்துக்கான உழைப்பை நீங்கள் 2 மாதத்தில் நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்துடலாம். அடுத்து வந்து நம்ம கோபி ரொம்ப நாள் ஃபாலோவர், இவர் வந்து தெளிவாக வந்து அந்த நம்ம பேட்டர்ன் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்போம், அதை வந்து அப்படியே வந்து வரைஞ்சிருக்காரு. இப்போ ஒன்றுமே இல்லை, இந்த இடத்த பிரேக் பண்ணி ப்ரைஸ் மேலே போச்சு அப்படின்னா எப்படி போகும், இந்த மாதிரி மேலே போய் கீழே வந்துட்டு இப்படி ஒரே இதில் அட்டம்ப்டில் வந்து போயிட்டான். இங்கே வந்து இந்த மாதிரி பொறுமையாக கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே அட்டம்ப்டில் போனால் இங்கே போயிடும், பொறுமையாக போக ஆரம்பிச்சுன்னா இந்த இடம் வரைக்கும் போகும். அதனால தான் நம்ம வந்து இந்த வேல்யூஸ் வந்து சொல்கிறதே இல்லை, இவ்வளோ தூரம் போகும் அவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் வந்து வேல்யூஸ் வந்து எதிர்பார்த்து இந்த பதிவை பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. இதை வந்து இதோடய நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம், பார்க்குறது வந்து வேஸ்ட்டு. ஏன்னா இதுதான் வந்து டார்கெட்டு, இது வந்து ஸ்டாப் லாஸு, இது வந்து என்ட்ரி லெவல் அப்படின்னு நம்ம சொல்லித்தரதே கிடையாது. என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து ராவாக வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். அதை வந்து நம்ம அடுத்தடுத்து எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இந்த காணொலியில் அதான் நடந்துட்டு, கிட்டத்தட்ட 580 பதிவு நான் சொல்லியிருந்தேன். 580 பதிவுலேயும் நான் என்றைக்குமே டார்கெட் சொல்லியிருக்க மாட்டேன், என்றைக்குமே என்னை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்க மாட்டேன். அந்த இது லைக் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கற்றுக்கலாம். சதீஷ் வந்து ரொம்ப நாள் ஃபாலோவரு. சதீஷ் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு இந்த மாதிரி டார்கெட்டு இது மாதிரி வீடியோலாம் எடுத்து போட்டிருக்காரு. இதெல்லாம் தவிர்த்துருங்க, அவ்வளோதான். சூப்பராக பண்ணுறீங்க. இது மற்றவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தொடர்ந்து வந்து பயிற்சி பண்ணுங்கள், பயிற்சி பண்ணி கண்டிப்பாக வந்து சக்ஸஸை கொடுக்க வந்து பாருங்கள். அந்த சக்ஸஸை நீங்களே தனியாகவே என்ஜாய் பண்ணுங்கள், சரியா? பாஸ்கர், வடிவேல் எல்லாருமே வந்து எந்த லெவல்லேருந்து எந்த லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து பயிற்சி பண்ணுங்கள். பயிற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து நீங்கள் வந்து அடையலாம். சந்தோஷ், சூப்பர், வாழ்த்துக்கள். நிறைய நீங்கள் வந்து பதிவுகளை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, மிகப்பெரிய நன்றி. அது இல்லாமல் வாழ்த்துக்கள். ஏன்னா கடின உழைப்பாளி, பொறுமையாக நீங்கள் வந்து கற்றுக்குங்க. திரும்ப கூட சொல்கிறேன், 2 வருஷம் கூட நீங்கள் கற்றுக்குங்க, தப்பில்லை. 2 வருஷம் கழித்து ட்ரேடு நீங்கள் சரியான கேபிட்டல் வச்சு ஆரம்பிக்கும் போது எந்த பயமுமே இல்லாமல் நீங்கள் வந்து ட்ரேட் எடுப்பீங்க. கண்டிப்பாக 2 வருஷம் கழித்து நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது வந்து நீங்கள் ட்ரேட் எடுத்தாலே வந்து ஒரு ட்ரேடுக்கும் 1 லட்சம் சம்பாதிப்பீங்களாம், அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக வந்து எனக்கும் ஃபெயிலியர் வரும். அந்த ஃபெயிலியர் எது அப்படின்னு தெரிஞ்சு வெளியே வர முதல்ல கற்றுக்கணும். அதை தான் சொல்லித்தருவாங்க. ஸோ நிஃப்டியில் நம்ம ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் வந்து நல்லா மேலே போகும்போது இந்த ஒரு தடவையும் வந்து இப்படி புஷ் பண்ணி மேலே போகும்போது இந்த அடுத்த புஷ் வந்து இவ்வளோ தூரம் வந்து நல்லா மேலே போச்சா, இந்த ஆல் டைம் ஐயை போய் டச் பண்ணியிருந்தான் எதிர்பார்த்தோம். இந்த ஆல் டைம் ஐயை போய் டச் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இப்படி ஒரு கரெக்ஷன் வந்துட்டு போகுது பார்த்தீங்களா, இந்த கரெக்ஷன் வந்துட்டு போகும்போது இப்படி போய் டச் பண்ணிடும்னு எதிர்பார்த்தோம். இந்த கரெக்ஷனை இங்கேருந்து வந்தது, இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து திரும்ப வந்து மேலே போகணும். ஆனால் என்ன நடந்ததுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹையே அவனால் க்ளோஸ் பண்ண முடியல. ஸோ இது வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் சார்ட்டு. எந்த சார்ட்டு கொடுக்குறோமா, என் சார்ட்டு வேறு மாதிரி இருக்குது, உங்கள் சார்ட்டு வேறு மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் அந்த பேச்சே வேணாம். ஏன்னா எந்த சார்ட்டு கொடுத்தாலும் அந்த சார்ட்டில் கான்செப்டை தான் பார்க்க போகிறோம். அதனால் கவலையே படாமல் நீங்கள் எந்த சார்ட்டில் நான் சொல்லித்தர்றேன் அதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சியே பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன சார்ட் இருக்குதோ, நீங்கள் எதில் ட்ரேட் பண்ணுறீங்களோ அதில் போய் நீங்கள் என்ன நடந்துகிட்டு இருக்குதுங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா எப்போவுமே கான்செப்ட் தான் முக்கியம், சார்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்காதீங்க. இது நிஃப்டின்னு மறந்துடுங்க, இது நிஃப்டி கிடையாது, இது 4 hour கிடையாது, இது வந்து ஒன்றுமே கிடையாது, இது வந்து சார்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வேல்யூலாம் பார்க்காதீங்க, இந்த வேல்யூலாம் வேஸ்ட். கற்றுக்கும் போது சொல்கிறேன், இந்த வேல்யூலாம் வேஸ்ட். என்ன இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறது பார்க்கவே தேவையில்லை. என்ன நடக்குது சார்ட்டில், பையர் என்ன பண்ணுறாங்க, செல்லர் என்ன பண்ணுறாங்க, 2 பேர்த்துக்குள்ள நடக்கிற அந்த பஞ்சாயத்து வந்து நம்ம அழகாக வந்து நம்ம பஞ்சாயத்து பண்ண தெரிஞ்சதுன்னா சூப்பராக வந்து நம்ம ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், பணம் சம்பாரிச்சிடலாம்.
பஞ்சாயத்து பண்ண தெரியாமல் உள்ளே போனோம்னா செம்ம அடி தான் வாங்குவோம். 2 பேரும் அடிப்பாங்க, பையரும் அடிப்பாங்க, செல்லரும் அடிப்பாங்க. சரியா? சரி, ஓகே, ரைட்டு. அதான் இந்த மாதிரி போகும்போது என்னென்னா, இந்த ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணணும். நிறைய முறை சொல்லிட்டேன், ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணினா தான் அடுத்த ஹைக்கு வந்து போவான். ஹைக்கு போயிட்டு கீழே வரும்போது என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வரலாம், இந்த லெவல் வரைக்கும் வரலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் இந்த லெவலுக்கு கீழே போய் க்ளோஸ் மட்டும் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி க்ளோஸ் வைக்கக்கூடாது. ஒரு பெரிய இந்த மாதிரி வந்து கேண்டில் வந்து கீழே வரைக்கும் வந்துட்டு இங்கே இருக்கிற அந்த லிக்விடிட்டி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு உள்ளே போய் க்ளோஸ் வச்சுட்டு கூட போகலாம், ஒன்றும் தப்பில்லை. சரியா? இன்னொரு முறை சொல்லவா? இப்படி போகுது பார்த்தீங்களா? இப்படி போயிட்டு ப்ரைஸ் வந்து அதாவது ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போய் இன்னொரு ஹை வச்சுட்டு கீழே கரெக்ஷன் வருது பார்த்தீங்களா? இந்த கரெக்ஷன் எது வரைக்கும் வரலான்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த லெவல் வரைக்கும் தான் வரணும். இந்த லெவல் இந்த ப்ரீவியஸ் லோ வரைக்கும் தான் வரணும். இதுக்கு கீழே போய் க்ளோஸ் மட்டும் வச்சிடக்கூடாது. இப்படி கீழே போகலாம், ஆனால் க்ளோஸ் மேலே வந்து வச்சுக்கணும். அந்த டைம் ஃப்ரேம், எந்த டைம் ஃப்ரேம் பார்க்குறீங்களோ அந்த டைம் ஃப்ரேம் க்ளோஸ் மேலே வந்து வச்சுச்சுன்னா சூப்பர், மேலே போயிடும். கண்டிப்பாக வாய்ப்பு நிறையா இருக்குது. மேலே போகணுன்னா என்ன அர்த்தம்? இந்த ஹைக்கு மேலே இப்படி போயிருக்குது, இந்த ஹைக்கு மேலே இப்படி போயிடும். போனதுக்கப்புறம் அடுத்த கரெக்ஷன் வரும், அப்புறம் மேலே போனோன்னா அடுத்த கரெக்ஷன் வரும். இப்படி தான் வந்து மார்க்கெட் ரன் ஆகுது. அப்போ ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே இப்போ இந்த ஹை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி பாருங்கள், இப்போது இதெல்லாம் நீங்கள் வந்து ஒன்று பார்க்க உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குது, இந்த ஹைக்கு மேலே போகணும். மேலே போகும்போது எப்படி போயிருக்கேன் பார்த்தீங்களா? வால்யூம் எப்படி கேதர் ஆகி போயிருக்குது பார்த்தீங்களா? கடன்னு மேலே போயிருப்போம். அது வரைக்கும் இவ்வளோ வால்யூம் வந்து இருக்காது. இப்போ அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு, தெரியுதா? ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போனோன்னா எவ்வளோ வால்யூமோட மேலே போயிருக்கான் பார்த்தீங்களா? அப்போ இங்கே அது நடந்திருக்குது, இங்கே நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இந்த ஹைக்கு போச்சுன்னா போயிரும்பா. போனதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ஃபால் ஆகுமா அப்படின்னா, எப்போ இவ்வளோ பெரிய ஃபால் வந்து ட்ரிகர் ஆச்சு? இந்த சைக்கிளில் நல்லா மேலே போயிட்டு இந்த மார்க்கெட் எப்போ ட்ரிகர் ஆச்சு? இவ்வளோ பெரிய செல் கேண்டில் வந்தோன்னு தான் ட்ரிகர் ஆச்சு. இந்த செல் கேண்டலுக்கு அப்புறம் இந்த பையர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, முடியல. மறுபடியும் ஒரு பெரிய செல் ஆஃப். அதுக்கப்புறம் பையர்ஸே காணும், முடியலை. இது எப்போ நடக்குது? இவ்வளோ பெரிய பையிங் அப்புறமா இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இங்கேயே இதெல்லாம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ செல்லர்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம அந்த மாதிரி முடிவு பண்ணிப்போம். ஆனால் ஒரு உச்சிக்கு வந்ததுக்கப்புறமா, இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே ஒரு ஹை வச்சதுக்கப்புறமா, இந்த ப்ரீவியஸ் ஹை வச்சதுக்கப்புறமா மேலே போய் இந்த மாதிரி ஒரு செல் ஆஃப் நடக்குது அப்படின்னா கீழே போவான்னு அர்த்தம். அப்போ இங்கே அந்த மாதிரி எப்போ நடந்துக்கிட்டு இருக்குது? வெயிட் பண்ண. கீழே போகிறதுக்கான அறிகுறி எந்த இடத்துல தெரியுது? இங்கே தான் தெரியுது. இவ்வளோ பெரிய பையிங்க்கு அப்புறமா தான் இது வந்து நடக்குது. அப்போ செல்லர்ஸ் வந்து இன்னும் வந்து புஷ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? மார்க்கெட் வந்து இன்னும் கீழே வரணும். ஆனால் என்ன இருக்குது? எதிர்பாராத விதமாக கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகி மேலே போயிருக்குது. ப்ரைஸ் கேப் அப் ஆகி மேலே போயிருக்கு. அதுக்கடுத்து செல்லர்ஸ். புரியுதா உங்களுக்கு? இங்கேயே இது நடந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆனால் ட்ராப் பண்ணுற மாதிரி உள்ள வரைக்கும் போய் இந்த ஆல் டைம் ஐயை போய் டச் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு கடன்னு செல் ஆஃப் ஆகிடுச்சு. நம்பிக்கை இல்லை இவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறது. இவ்வளோ ஹைக்கு புஷ் பண்ணதுக்கு அப்புறமா செல்லர்ஸ் வந்து உள்ள கொஞ்சம் முன்னாடியே வந்து பூந்துட்டாங்க. நம்பிக்கை இல்லை. அப்போ திரும்பவும் இந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன பையிங் மூவ்மெண்ட் நடந்துருக்குது. மறுபடியும் செல்லர்ஸ், மறுபடியும் பையிங் மூவ்மெண்ட் நடந்துருக்குது. இந்த தடவை போய் இன்னொரு ஹை மட்டும் வச்சுருந்தாங்க அப்படின்னா, ஒரே ஒரு க்ளோஸ் மேலே நடந்துருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஆல் டைம் ஹைக்கு போயிருக்கும். ஒரே ஒரு க்ளோஸ் ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே வச்சுருந்தா கடகடன்னு மேலே போயிடும். ஒரே ஒரு க்ளோஸ் ப்ரீவியஸ் ஹைக்கு வச்சுருந்தா கடகடன்னு மேலே போயிடும். ஹிஸ்ட்ரி இருக்குது நம்மளுக்கு. அந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. க்ளோஸ் வச்சோன்னா மேலே போயிட்டான். இங்கே ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி மேலே போய் பங்க்சர் பண்ணிட்டு வந்திருக்கிறான் தெரியுதா? ப்ரீவியஸ் ஹை, இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போய் எப்படி இந்த கேண்டில் வந்து பங்க்சர் பண்ணிவிட்டு வந்துட்டான். மறுபடியும் ஒரு நிமிஷம், இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஆனால் அதுக்கப்புறமா அடுத்த கேண்டில் வந்து இந்த இடத்துல வந்து க்ளோஸ் வச்சுருக்குது. இந்த மேலே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. இன்ஃபேக்ட் இதுக்கு மேலே போய் தான் க்ளோஸ் வைக்கணும். இருந்தாலும் இது வந்து ஸ்ட்ராங் க்ளோஸ் வச்சுருக்குது. இந்த ப்ரீவியஸ் லெவலுக்கு கீழே போகலை மார்க்கெட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து மேலே போயிடுவேன். எது வரைக்கும் போவான்? இது வரைக்கும் போவோம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன இருக்குது, இங்கே என்ன நடந்ததோ இந்த ஆல் டைம் ஹை வரைக்கும் போகணும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். இங்கே எப்படி இந்த கேப்போட கீழே வந்ததோ அதே மாதிரி இந்த கேப்போட கீழே போயிடுச்சு. ப்ரீவியஸ் ஹைக்கு போகாமலே கீழே போயிட்டான். ஆனால் இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போய் ஒரு ஹை வந்து வச்சாச்சு. ரொம்ப ரொம்ப பொறுமையாக இது எல்லாத்தையும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அடுத்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஈஸியாக வந்து புரிஞ்சுப்பீங்க மார்க்கெட்டை. சரி, இப்போ நடக்கிற கதைக்கு வருவோமா? இப்படி மேலே போன மார்க்கெட் கீழே வந்தது. இன்னொரு ஹை வச்சுட்டு கீழே வரக்கூடாது, இந்த லெவலுக்கு கீழே வரக்கூடாது மார்க் பண்ணி வச்சுட்டான். கீழே வரல, மேலே போனால் இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா மேலே போயிட்டான். ரைட், வெல் அண்ட் குட். இப்போ இவ்வளோ தூரம் போயிட்டு இன்னொரு லோ இங்கே எப்படி வந்து லோ வந்து வச்சுட்டு அந்த மாதிரி போச்சு. அது மாதிரி ஒரு லோ வச்சுருக்குது. திரும்ப அந்த லெவலை வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ மேலே போன மார்க்கெட்டு மேலேயும் போக முடியாமல், கீழே வந்த மார்க்கெட்டு கீழேயும் வர முடியாமல் திரும்ப இப்படி மேலே வர ஆரம்பிச்சுன்னா மேலே இவ்வளோ தூரம் வர்றதுக்கான சான்சஸ் ஆர் ஹை. நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் என்ன பண்ணியிருக்கிறான் அவன்? அந்த மாதிரி பண்ணலை. அந்த மாதிரி பண்ணாமல் என்ன பண்ணியிருக்கான், இந்த லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் வந்து மேலே போகிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் க்ளோஸ் இல்லாமல் மேலே போகிற மாதிரி போயிட்டு இப்படி கீழே வந்து கீழே இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்துச்சு. பையிங்கே இல்லை, சுத்தமாக பையிங் ப்ரெஷரே வந்து இல்லை. அவன் பாடி ஃப்ரீ ஃபால் வந்து கீழே வந்துட்டான். எத்தனை பர்சன்ட் வந்திருப்பான்? கிட்டத்தட்ட ஒரு 3% வந்து கீழே வந்துட்டான். இந்த மாதிரி பையிங் வந்து ப்ரெஷர் கேண்டில் வந்து வரும் கண்டிப்பாக. இந்த ப்ரெஷர் கேண்டில் வரும்போது இப்போ என்ன நம்மளுக்கு தேவை? இதை கட் பண்ணணும். பபுள் வரட்டும், என்ன பபுள் வேணாலும் வரட்டும், அதை பற்றிலாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. இப்போதைக்கு உங்களோட கான்சன்ட்ரேஷன் இதுதான். இதை கட் பண்ணானா மேலே ஓடிடுவான். எப்போ கட் பண்ணுவான்? இந்த இடத்துல எதனாச்சும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு க்ரீன் கேண்டில் வரணும். அப்படி இல்லையா, நாளைக்கு மார்க்கெட்டை ஓப்பன் ஆனோன்னே இப்படி கீழே வருதா மார்க்கெட்டு, இந்த லெவலில் இருந்தே கூட மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, ஏன் அப்படி வந்து நம்ம வந்து எதிர்பார்க்குறோம்? மறுபடியும் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரிக்கு வந்துடுங்க. கடன்னு கீழே வந்த ப்ரைஸு இந்த இடத்துல ஏதோ ஒரு காரணத்தினால இங்கே கீழே வந்தது அடுத்தடுத்து லோ பண்ணுச்சு. இந்த இடத்துலேருந்து அந்த லோ பண்ணுறது நின்று போச்சு. லோ பண்ணலை க்ரீன் கேண்டில் வந்துச்சு. என்னது? ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில். அந்த 10 பேர் பையர் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 10 பேர் வந்திருக்காங்க. கிளியராக தெரியுது. இங்கெல்லாம் கடன்னு விழுந்த மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஏன் நிற்கணும்? சரி, அதே மாதிரி இங்கே பாருங்கள், மேலே ஃபாஸ்ட்டாக வந்தது, இன்னும் ஃபாஸ்ட்டாக இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு. மறுபடியும் ஸ்லோ டவுன் ஆகிருக்கு. மறுபடியும் வந்து அங்கேயே நின்றுட்டே இருக்குது. அதாவது அந்த ரேஞ்சிலே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அந்த ரேஞ்சில் இருக்காது. அடுத்தடுத்த கேண்டில் வந்து அந்த ரேஞ்சில் இருக்காது. ஆனால் இது அந்த ரேஞ்சிலே இருக்கும். ஒரே ஒரு க்ரீன் க்ளோஸ் வந்தது. இந்த க்ரீன் க்ளோஸ் வந்தோன்னே என்ன ஆகிடுச்சு, இங்கெல்லாம் வந்து ரிவர்ஸ் கூட வரல, கொஞ்சமாக இப்படி வந்துட்டு மேலே போயிட்டான். இங்கே கொஞ்சமாக ரிவர்சல் வந்துட்டு மேலே போயிருக்கான். ரிவர்சல் வந்துட்டு மேலே. ஸோ அதைத்தான் இங்கே எதிர்பார்க்குறோம் நம்ம. ஒன்று, இந்த இடத்துல நிற்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? பையர்ஸ் வந்து மோர் இன்ட்ரெஸ்டட் இன் பையிங் திஸ். ஏன்? ஒரு கரெக்ஷன் வந்துருக்குது. இந்த கரெக்ஷனுக்கு அப்புறமா வந்து மார்க்கெட்டை மறுபடியும் வந்து புஷ் பண்ணி மேலே கொண்டு போகிறதுக்கான முயற்சி வந்து நடக்கும். சரி, இங்கே வந்துருச்சு அப்படின்னா வந்து உடனே ஆல் டைம் ஹை போயிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும். இப்போ ஃபஸ்ட் டைம் இவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே போயிருக்குது, செகண்ட் டைம் இவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே போகுது, தேர்ட் டைம் இப்படி கூட வரலாம், வந்துட்டு கூட மேலே போகலாம், அதுக்கப்புறம் கூட பிரேக் ஆகலாம், இல்லை இந்த தடவையே கூட பிரேக் ஆகலாம். அப்போது உங்களோட பையை எங்கே நீங்கள் வந்து கொடுப்பீங்க? அதாவது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எங்கே கொடுப்பீங்க? பை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டை எங்கே பண்ணுவீங்க? இங்கே நீங்கள் பண்ணவே கூடாது, தப்பு. ஏன்? இது இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி இன்னொரு லோ கீழே வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு லோ கீழே வச்சா என்ன பண்ணுவீங்க? தைரியமாக இந்த இடத்துல ஒரு பை கேண்டில் வந்தது அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராங்காக வந்து பை கேண்டில் வந்ததுன்னா, ஆஃப்டர் பிக் ஃபால், ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பையிங் எந்தூசியாசம் மார்க்கெட்டில் வரும். இந்த ரேட்டுக்கு கீழே வந்து போகாது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினைக்க தூண்டும். அது எந்த இடம்னு பார்த்து அந்த இடம் வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அது வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் உங்களுக்கு வந்து தெரியும்.
லோயர் டைம் ஃப்ரேமில் போய் செட்டப் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். எது வரைக்கும் மேலே போகும், இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே இப்படி வரும், அதுக்கப்புறம் இன்னும் கீழே வரும், அப்படிலாம் நடக்காது. 1 2 3 ஸ்டெப்ஸு தான். 4th ஸ்டெப் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இங்கிருந்தே அப்படியே பிரேக் ஆகி போயிடும். இதை தான் அப்புறம் நம்ம வந்து நம்ம பேட்டர்ன் வந்து பேசிகிட்டு இருப்போம். இது திரும்ப மார்க்கெட்டில் நடக்குதுன்னு நானும் வந்து உங்களுக்கு வீடியோ போடுவேன். நீங்களும் வந்து சில பேர் அதை புதுசாக வர்றவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லணும், லைவில் சொல்லணும், அப்படி சொல்லணும். நான் ஏன்ப்பா லைவ்லலாம் சொல்லணும்? நான் கான்செப்டை வந்து ஓரளவுக்கு வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இதை பார்த்து இதுதான் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதை உங்களுக்கு சொல்லித்தரேன், ஃப்ரீயாக சொல்லித்தரேன். அதனால் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், நிறைய பயிற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து இதுதான் திரும்ப மார்க்கெட்டில் நடக்குது, இதைத்தான் வந்து நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து இப்போ தான் நான் சொன்னேன், ராஜன் வந்து கோபி வந்து பண்ணியிருக்காப்புல. இதே தான் அது, நான் இப்போ சொல்லிட்டு இருக்க கான்செப்டு இதுதான் அது. அடுத்தடுத்து வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. நிறைய சார்ட்டில் வந்து நீங்கள் இதை வந்து பார்க்கலாம். டைம் ஃப்ரேம்லாம் பிரச்சனையே இல்லை, எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் இதை வந்து பார்க்கலாம். ஸோ ஏஐ பபுள்னால வந்து மார்க்கெட்டு கிராஷ் ஆக போதா அப்படின்னா, மார்க்கெட்டு இப்போதைக்கு வந்து கரெக்ஷனில் இருக்குது. எப்போ வந்து இப்படி போய் இப்படி இந்த ஹையை பிரேக் பண்ணுறானோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கையில் பிடிக்கிறது கஷ்டம். மார்க்கெட்டு இது வரைக்கும் கான்ஃபிடெண்ட்டாக, இதுக்கப்புறம் மேலே போகுமா தெரியாது. இதுக்கப்புறம் ஒரு பெரிய செல்லாக பார்த்துன்னா என்ன ஆகும், அந்த செல்லு வந்து கண்டினியூ ஆகி வந்து இந்த லோவுக்கு கீழே வர்றத கூட வாய்ப்பு இருக்குது. இந்த லோ கீழே வந்துச்சுன்னா என்ன ஆகும், மறுபடியும் ரெசிஸ்டன்ஸை நோக்கி ப்ரைஸ் வந்து படிக்கட்டில் ஏறி மேலே போகிறதுக்கான சான்சஸ் ஆர் ஹை. அது நடந்ததுன்னா என்ன ஆகும், நம்ம பேட்டர்ன் வந்து பேசிகிட்டு இருப்போம். சரியா, திரும்பிச்சு அப்படின்னா இந்த தடவையே வந்து ஆல் டைம் ஹைக்கு போகிறது கூட சான்சஸ் இருக்குது. ஏன்னா பையரை வந்து எந்தூசியாசம் தான். அவங்க வந்து பையர்ஸை வந்து கொஞ்சம் வந்து பேக் அடித்தாங்கன்னா வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு தடவை லோ வந்துட்டு தான் போவோம். இங்கெல்லாம் நடந்ததில்ல அதே மாதிரி. திரும்ப இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகுது. இந்த ரிப்பீட் ஆகிற சைக்கிளை நானும் வந்து 580 பதிவுகளுக்கு மேலே வந்து போட்டுட்டேன். அதனால் புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிறாங்க, புரியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக பயிற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து புரியும். ஸோ இந்த இடத்துல டேயில் வந்து உங்களுக்கு என்ன எதை வந்து காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளும் லோவை கட் பண்ணியிருக்கான் தெரியுதா, ஒரு நாளும் லோவை கட் பண்ணியிருக்கான், நல்லா கட் பண்ணியிருக்கான். அப்போ என்ன நடக்கணும், ஒரே இடத்துல நிற்கணும் மார்க்கெட், அப்புறமா ஒரு பை வரணும், மேலே கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு. ஒரு நாளும் வந்து லோ வந்து பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த இடத்த தவிர மீதி எல்லா நாளும் இந்த சைக்கிள் வந்து லோ, பெரிய லோ. அப்புறம் என்ன ஆகிடுச்சு, இந்த இடத்துல லோ கட் ஆகலை. அதுலேருந்து என்ன ஆகிடுச்சு, லோ கட்டாமல் அவன் பாட்டு வந்து மேலே க்ளோஸிங்கு தான் வச்சுருக்கான். அப்போ அவன் பாட்டு கடையிறன்னு மேலே போய் க்ளோஸ் வந்து அந்த மாதிரி வந்து வச்சுட்டு போயிருக்கான். அப்போ இங்கேயும் அதே தான், இந்த இடத்துல மார்க்கெட் நின்றுச்சுன்னா அதுலேருந்து வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. எது வரைக்கும் போகும், இது வரைக்கும் போகும். இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா இது வரைக்கும் போகும். அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா ஆல் டைம் ஹைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. சரி, இது எப்படி ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணலாம்? அப்போது உங்களுக்கு அதே செட்டப் வந்து இங்கேயும் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சேமாக அதே மாதிரி செட்டப் வந்து இதுலேயும் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. எப்படி அதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்படி தொடர்ச்சியாக வந்து கீழே வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா, மார்க்கெட்டு கீழே வந்துருக்குது, கொஞ்சம் மேலே கீழே வரைக்கும் வந்துட்டு அடுத்த ஒரு முயற்சி, மறுபடியும் நல்ல கீழே வந்து இன்னொரு முயற்சி இது வரைக்கும் நடந்துருக்குது, அப்புறம் மறுபடியும் வந்து கீழே தான் வந்துருக்குது. அப்போ இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது, மார்க்கெட் தொடர்ந்து வந்து லோ பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து லோ பண்ணுது. 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் தெரியுது. இப்போது கிட்டத்தட்ட வந்து ரொம்ப தூரம் கீழே வந்துருச்சு. செல்லர்ஸ் வந்து டயர்டாக இருப்பாங்க, கட்டாயமாக செல்லர்ஸ் வந்து டயர்டாக இருப்பாங்க. அப்போ இங்கேயே ஒரு பையிங் ஆக்டிவிட்டி வந்து இருந்துருக்குது, ஆனால் போதுமான அளவுக்கு இல்லை, ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணுற அளவுக்கு கூட இல்லை. இது அடுத்த பையிங் ஆக்டிவிட்டி இங்கே ஆரம்பிச்சிருக்குது. இப்போ இந்த பையிங் ஆக்டிவிட்டி இதுதான் ஹை, இந்த ஹையை போய் கட் பண்ணணும், கட் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சானா அடுத்து வந்து இப்படி வந்து போகிறதுக்கான சான்சஸ். அப்போ அது நடக்கிற வரைக்கும் வந்து அவன் வந்து கீழே தான் வருவான். இன்னொரு லோ வைப்பானா, இன்னொரு லோ வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது, இல்லை ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் நான் பையை ட்ரை பண்ணலாமான்னா பையை வந்து ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா பெரிய ஃபால்னால்
இந்த இடத்துல வந்து நிற்கிது மார்க்கெட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண்ணலாம். அப்போ இதுக்கு என்ன செட்டப்பு? 1 ஹவரில் நம்ம இதை எதிர்பார்க்குறோம். அப்போ 5 மினிட்ஸுக்கு போகணும். 5 மினிட்ஸில் போயிட்டு இதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு நீங்கள் அந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒருவேளை இப்படி மார்க்கெட் கடன்னு கீழே வந்தது அப்படின்னா, இந்த மாதிரி கேப் டவுன்லாம் கீழே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி க்ரீன் கேண்டில் எல்லாத்துலேயும் அதே ரூல் தான். ஒரு பெரிய கேப் டவுன் ஆகிருக்குது, கேண்டில் ஓப்பன் ஆகிருக்கு, கேண்டில் ஓப்பன் ஆகி அடுத்த லோ வச்சுருக்குது, லோ வைக்க முடியல, அதே இடத்துலையே நிற்கிது மார்க்கெட்டு. மறுபடியும் ஒரு க்ரீன் க்ளோஸ் வந்து வைக்கிது, மறுபடியும் ஒரு க்ரீன் க்ளோஸு, மறுபடியும் ஒரு நல்ல க்ரீன் க்ளோஸ். தெரியுதா உங்களுக்கு? மார்க்கெட் வேகமாக விழுந்துருக்குது, இந்த இடத்துல நின்றுச்சு. இதை நிற்கிதுன்னா என்ன அர்த்தம்? பை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, அவங்களோட ஸ்ட்ரென்த்தை இழக்கிறாங்க. இல்லைனா அவங்கெல்லாம் வந்து ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, புது பையர்ஸும் உள்ளே வர்றாங்க. அப்போ இது வந்து எதை குறிக்குது? இந்த ப்ரீவியஸ் ஹையை போய் எப்போ கட் பண்ணி வைக்கிறானோ அதுக்கப்புறம் கீழே வந்தால் என்ன பண்ணலாம்? இது வரைக்கும் கூட வரலாம், தப்பில்லை, ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வரலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகும்போது இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணணும். கட் பண்ண முடியாமல் கீழே வந்தான்னா திரும்பவும் வந்து இந்த லோ வரைக்கும் கூட வரலாம், தப்பில்லை, மறுபடியும் போகும்போது கட் பண்ணிட்டான், வால்யூமோட கட் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் மேலே போய் ஒரு சின்ன கரெக்ஷன் இங்கே வந்துருக்குது, இந்த ஐயை கட் பண்ணோம். அதே ரூல் தான், கீழே வரும்போது இந்த லோக்கு வந்து வரக்கூடாது. இங்கேருந்தே மறுபடியும் வந்து புஷ் பண்ணி மேலே போய் இதையும் கட் பண்ணி மேலே போயிட்டான். அப்போ கீழே வரும்போது இந்த லோக்கு வராமல் மறுபடியும் மேலே போயிருக்கணும். அப்போ கீழே வரும்போது இந்த லோக்கு வராமல் என்ன பண்ணிடணும்? இன்னும் மேலே போயிருந்துடணும். ஆனால் அது நடக்கலை. ஏன் நடக்கலை? எங்கே இருந்து போயிருக்காங்க தெரியுதா? இப்படியே போயிட்டே இருக்குமா மார்க்கெட்டு? போகாது இந்த சென்ஸ் வந்து ஓரளவு தான். அப்புறம் பையர்ஸ் வந்து டயர்டாயிரும். எப்படி செல்லர்ஸ் டயர்டாக இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி பையர்ஸ் டயர்டாக ஆகிருப்பான். ஒரு நல்ல ஒரு கன்சால்டேஷனுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு வால்யூமோட பை கேண்டில், இதை எதிர்பார்த்து நம்ம இந்த இடத்துல பை பண்ணோன்னா என்ன ஆகும்? கீழே தான் போகும். மார்க்கெட்டு முடிய போகிற நேரத்தில் என்ன நடக்குது? ப்ராஃபிட் புக்கிங். இங்கெல்லாம் பை பண்ணவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க? ப்ராஃபிட்டை புக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால் இந்த சின்ன கரெக்ஷன். இந்த கரெக்ஷன் எது வரைக்கும் வந்துருக்குது? இது வரைக்கும் வந்துட்டு ஒரு பெரிய ஃபாலு இந்த இடத்துல நின்றுச்சா மார்க்கெட்டு? ஒரு பெரிய ஃபாலு இந்த இடத்துல மார்க்கெட் நின்றுச்சா? மார்க்கெட் ஆரம்பிச்சோன்னே இந்த மாதிரி நின்றதுனால இவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டாங்க பையர்ஸு. மார்க்கெட்டு முடிய போகிற நேரத்தில் இந்த மாதிரி நடக்கிறதுனால பையர்ஸு ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் கொண்டு போயிருக்கிறாங்க. அங்கேருந்து திரும்ப வந்து ஃபாலு, திரும்ப இந்த இடத்துல வந்து நின்றுச்சு, புது 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 லோவாக வச்சுட்டு வந்துக்கிட்டே இருப்பான். நீங்கள் என்ன டைம் ஃப்ரேம் வேணாலும் பாருங்கள், 5 நிமிஷம் டைம் ஃப்ரேமில் இது நீங்கள் பார்த்துருக்கீங்க. நீங்கள் டேயில் பார்த்தாலும் இதே தான், 4 ஹவரில் பார்த்தாலும் இதே தான், எல்லாமே இதே தான். இதை வச்சு ஈஸியாக நீங்கள் வந்து ட்ரேடை வந்து எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அப்போ ஒரு செட்டப்புக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் மைண்டில் என்னது? 1 ஹவரில் நான் பார்த்துறேன்ப்பா, 1 ஹவரில் வந்து மார்க்கெட்டு நல்ல கீழே வந்துருச்சு, ஓரளவுக்கு கரெக்ஷன் ஆகி கீழே வந்துருச்சு, போன இந்த வேகத்துக்கு ஓரளவுக்கு கரெக்ஷன் ஆகி கீழே வந்துருச்சு. அப்போ இதுக்கப்புறமா பையர்ஸ் வந்து உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது எனக்கு 1 ஹவரில் கிளியராக வந்து சிக்னலும் வந்து கிடைக்கிது. இங்கே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க, இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போது ஐதர் மார்க்கெட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு இதுக்கு கீழே இருக்க லிக்விடிட்டி எடுத்துகிட்டும் மேலே போகலாம், அப்படி இல்லைன்னா இங்கேருந்தே வந்து ஆல் ஆஃப் த சடன் வந்து மேலே போகலாம். எது வரைக்கும் போகணும்? இங்கே போகணும். ஏன்? ப்ரீவியஸாக இதுதான் லெவலு. இங்கே இருந்தால் மேலே போயிருக்கு, இங்கே இருந்தால் கொஞ்சம் மேலே போய், இங்கே இருந்தால் மேலே போயிருக்கு, இதை பிரேக் பண்ணோன்னு தான் கீழே வந்துருக்குது, இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துருக்குது. அப்போ திரும்ப மார்க்கெட் போச்சுன்னா இது வரைக்கும் போயிட்டு ஒரு சின்னதாக ரிஜெக்ஷனோ ஏதோ இருக்கலாம். இதுக்கு மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? கடன்னு மேலே அடுத்த லெவலுக்கு போயிடும். அப்போ இதை நான் எப்படி பயன்படுத்த போகிறேன்? திரும்ப வந்து 5 மினிட்ஸு போயிட வேண்டியதான். 5 மினிட்ஸு போயிட்டு எங்கே இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது நம்மளுக்கு? ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ஒரு பையர்ஸ் 10 பேர் வந்தாங்க அப்படின்னா நம்ம தாராளமாக பை பண்ணிடலாம். ஏன்? நம்ம இப்போ மேலே போகணும்னு எதிர்பார்க்குறோம். 1 ஹவரில் நம்ம முடிவு பண்ணிட்டோம், ஓகே இதுக்கப்புறம் வந்து பெருசாக மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு பை செட்டப் வந்ததுன்னா நம்ம வந்து பை பண்ணலாம். அதே சமயத்தில் செல்லிங் என்ன பண்ணுவீங்க? இந்த ப்ரீவியஸ் லெவலில் இருக்குது, இந்த ப்ரீவியஸ் லெவலை தாண்டல மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு ஒரு பெரிய பை கேண்டில், அதனால் மேலே போயிடுமா? இல்லை, செல்லர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க பார்த்தீங்களா? அப்புறம் செல்லர்ஸு கீழே இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்துருக்குறாங்க, மார்க்கெட்டை திரும்ப மேலே புஷ் பண்ணும்போது ப்ரீவியஸ் ஹைக்கே தாண்ட முடியல.
வேகமாக கீழே வந்தாங்க. இந்த இடத்துல மறுபடியும் வந்து பேச்சுவார்த்தை, மறுபடியும் கொஞ்சம் மேலே. எவ்வளோ தூரம் போகணும்? ஃபஸ்ட்டு ஐ இங்கே இருக்குது, அடுத்த ஐ இங்கே இருக்குது, அடுத்த ஐ இங்கே இருக்குது. இதில் எங்கேயாச்சும் நீங்கள் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணிட்டீங்க, கடன்னு இந்த மாதிரி வந்து க்ளோஸ் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம்? இன்னொரு லோ வச்சேன்னா மேலே வருவான்னு அர்த்தம். இன்னொரு லோ வைக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் நல்லா மேலே வருவான்னு அர்த்தம். இன்னொரு ஹையும் வைக்க முடியல, இன்னொரு லோவும் வைக்க முடியல, கொஞ்சம் வந்து மேலே வந்தான். கிட்டத்தட்ட நீங்கள் பை பண்ண இடம் இதுதான். வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆனால் இவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ணலாமா? தப்பு. இங்கே க்ளோஸ் வைக்கும் போதே நீங்கள் மைனஸை புக் பண்ணிட்டு வெளியில் வந்தே ஆகணும். அதான் நம்ம கான்செப்ட். அதுதான் வேகமாக விழுந்துட்டு இருக்க மார்க்கெட்டை கொஞ்சம் யோசனை பண்ணுது. கொஞ்சம் நல்ல பை வந்து உள்ளே வந்துருக்குது. பை ஆகி மேலே போயிரு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பண்ண லாஸை இதில் நீங்கள் ஈஸியாக ரெக்கவர் பண்ணியிருந்துருக்கலாம். இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் வரும்போது கூட ட்ரை பண்ணியிருந்துக்கலாம். இல்லைனா நெக்ஸ்ட் டைம் வரும்போது கூட ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். இவ்வளோ வாய்ப்பு வந்து கொடுக்கும் மார்க்கெட்டு. நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும், பதட்டப்படாமல் வந்து இருக்கணும். என்ன செட்டப்பில் போயிட்டு இருக்குது மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த செட்டப்புக்கு எதிராக நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லோ வச்சதுக்கப்புறம் பண்ணுங்கள், தப்பு இல்லை. இந்த லெவலுக்கு போகும்போதெல்லாம் ரிஜெக்டாக இருக்குது, தெரியுதா? அந்த நோட்டிஃபிகேஷனில் காட்டும் போது நான் இதை காமிச்சிருப்பேன். புதுசாக லோ பண்ணுது. இந்த லோ பண்ணும்போதெல்லாம் மேலே வருது, லோ பண்ணும்போது அதாவது 2-3 தடவை தான் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்போ இந்த லெவலில் கட் பண்ண மாட்டோம், தெரியுதா? இங்கே வரும்போதெல்லாம் கீழே போகிறான், ஆனால் இந்த தடவை லோ பண்ணலை. அந்த மாதிரி ப்ரீவியஸாக இங்கே பண்ண மாதிரி இங்கே லோ பண்ணல. இங்கே என்ன பண்ணுறான்? இங்கேயும் வந்து ரொம்ப உள்ளுக்குள்ளார ரொம்ப குட்டியாக லோ பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் லோ பண்ணிட்டு இங்கே போகும்போதெல்லாம் என்ன இருக்குது? ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. இவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் வந்து பொறுமையாக வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து ட்ரேடே ஆகலை. இங்கே எப்படி ட்ரேட் ஆகிருக்குது? நல்லா மேலே போயிருக்கான், கீழே வந்திருக்கான், மேலே போயிருக்கான், கீழே வந்துருக்கான். இங்கே என்ன இருக்குது? இவ்வளோ தான் நடந்துருக்குது. இதில் என்னத்தை நம்ம ட்ரேட் பண்ணுறது? ஆனால் இங்கேயும் கான்செப்ட் ஒர்க் ஆகுது, கான்செப்ட் படி தான் நடக்குது. ஆனால் ரொம்ப பொறுமையாக நடந்துகிட்டு இருக்குது. இங்கே ரொம்ப நல்ல ஃப்ரீயாக வந்து ட்ரேடு வந்து நடந்துகிட்டு இருக்கு. சரியா? சரி, ஓகே, ரைட்டு. இங்கே கூட பாருங்கள், வேகமாக மேலே போனோம் ப்ரைஸு. ஒரு சின்ன கரெக்ஷனுக்கு அப்புறம் இன்னும் மேலே போனோம், சின்ன கரெக்ஷனுக்கு அப்புறம் இன்னும் மேலே போனோம். என்ன நடந்துருக்குது? இங்கே இந்த இடத்துலேருந்து கரெக்ஷன் வந்திருக்கிறான், ஆனால் மேலே போகலை. இந்த இடத்துல நின்றுட்டான், தெரியுதா? யோசனை பண்ணானா என்ன பண்ணான்? கீழே விழுந்துட்டான். ஒருவேளை இந்த லெவலில் அப்படின்னு நீங்கள் எடுப்பீங்களா? எடுக்க மாட்டீங்க. ஏன்? இங்கேருந்து மேலே போயிருக்கான். புது லோ வச்சோன்னா மேலே போயிருக்கான், புது லோ வச்சோன்னா மேலே போயிருக்கான். அப்போ புது லோ வச்சோன்னே தான் மேலே போவான். அந்த புது லோவுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம், தப்பே இல்லை. புது லோ வச்சோன்னா இப்போ நீங்கள் பை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்? ஏற்கனவே அப்படி தான் நடந்திருக்கு. அப்போ ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்குது. இந்த பெரிய ஃபாலில் ஒரு சின்ன பை ட்ரை பண்ணியிருக்காங்க, மறுபடியும் சின்னதாக பை ட்ரை பண்ணியிருக்காங்க. இங்கே தான் 10 பேர் சேர்ந்து பையே பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த லெவலை வந்து கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் மேலே போயிடுவான். என்ன இருக்குது? அங்கே போகாமலே கீழே வந்து இன்னொரு புது லோ வச்சுட்டு தான் மறுபடியும் வந்து மேலே போயிருக்கான். எப்படி போயிருக்கான்? படிக்கட்டில் தான் போயிருக்கான். ஒரு இடத்துலையும் வந்து பையர்ஸும் செல்லர்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி நிதானமாக நீங்கள் ட்ரேட் எடுக்க எங்கே தப்பு பண்ணுறோம், எந்த ட்ரேட்லேருந்து நம்ம வெளியில் வரணும், எந்த ட்ரேடை வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணலாம், எல்லாமே நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஹையர் டைம் ஃப்ரேமில் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ பாருங்கள், நான் அந்த சின்னதாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கடன்னு மேலே போன ப்ரைஸு இங்கே வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களா? இவ்வளோ தூரம் மேலே வந்தான்ல, அப்போ இன்னும் மேலே போயிருக்கணும்ல. மேலே போகாமல் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தால் அப்போ கட்டாயமாக இந்த லெவலை கட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பேச்சுவார்த்தை நீ வேணால் நடத்திக்கப்பா, என்ன வேணால் பண்ணு, ஆனால் இந்த லெவலை கட் பண்ணாமல் நீ மேலே போனோன்னா மேலே போயிடுவப்பா, அவ்வளோதான் எனக்கு அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. ஆனால் லெவலை கட் பண்ணிட்டாங்க, அதனால இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டான். சரியா? இதை நீங்கள் இப்படியே எதிர்பார்த்துக்கலாம். மேலேருந்து கீழே வந்தது, மேலே இவ்வளோ தூரம் போயிட்டு கீழே வந்துருக்குது, மேலே போய் கீழே வந்துருக்குது, மேலே போய் இப்படி பிரேக் ஆகிடும். இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். எப்போ நடக்கும் அப்படின்னா இதை கட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நடக்கும். அல்டிமேட் லெவலான இந்த லெவலை கட் பண்ணவே கூடாது, அப்போ தான் இது நடக்கும், மேலே போகிறது. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? கீழே தான் வரும்.
இது நடக்கும்போது முன்னாடி ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், பயங்கரமாக வந்து பை ஆகி மேலே வந்துருக்கு ப்ரைஸ். ஒரு வாரமாக பை பண்ணி கொண்டுட்டு வந்திருக்காங்க. பையர்ஸை டயர்டாகிடுவாங்களா என்னங்கிறத நீங்கள் தான் வந்து யோசிக்கணும். யோசித்து நிதானமாக பொறுமையாக ட்ரேட் எடுக்கலாம். அதான் இவ்வளோ தூரம் வந்திருக்குது, பையர்ஸ் வந்து உள்ளே வர்றாங்க, நல்லாவே தெரியுது. இப்போ அடுத்து ஹையர் ஹை பண்ணானா என்ன பண்ணுவான், மேலே வரைக்கும் இந்த ப்ரீவியஸ் லெவலில் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உடனே நம்ம இப்படி கூடெல்லாம் போட ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி இப்படி வந்து போட்டுருவோம். அப்புறம் இது வந்து இப்படி போயிருக்குது, இங்கே வந்துட்டு இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பேசிகிட்டு இருப்போம். அடுத்த வாரம் இதுதான் பேசுவோம் நம்ம. சரியா? சரி, ஓகே. நிஃப்டி ஸோ லாஸ்ட் டைமே வேகமாக நிஃப்டி மட்டும் பார்த்துட்டு வந்து ஓடியாச்சு. பேங்க் நிஃப்டி வந்து பார்க்கவே இல்லை. பேங்க் நிஃப்டியும் கிட்டத்தட்ட நிஃப்டி கூட கொஞ்சம் பெரிய கரெக்ஷன் வந்து நடந்துருக்குது. ஒரு 3% மேலே கரெக்ஷன் வந்து நடந்துருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு வந்து அந்த அந்த பிரச்சனை வந்து இல்லை. பேச்சுவார்த்தை தான் நடத்துகிறான். இந்த இடத்துல இவ்வளோ தூரம் வந்து நின்றுது. பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாலும் அதுக்கு கடைசி நாள் வந்து கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆனாலும் ரெக்கவர் ஆகி மேலே வந்துருச்சு ப்ரைஸு. இவன் எப்படி மூவ் ஆகிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிறான். ஒரு புது லோ வச்சுட்டு புது லோ, ஒருவேளை ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தானா புது லோ வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறமா மேலே தான், இங்கே தான் ட்ரெண்ட் லைனுக்கு தான் வருவான். அப்போ ட்ரெண்ட் லைனை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போகுது ப்ரைஸ் அப்படின்னா, ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் அஸ் எ மேக்னெட் அப்படிங்கிற கான்செப்ட் படி நீங்கள் ஒரு புது லோ வச்சதுக்கப்புறமா ஒரு நல்ல பையிங் கேண்டில் வந்ததுக்கப்புறமா யூ கேன் கோ ஃபார் அ பை. இது எல்லாமே வந்து உங்களுக்கு நாலேஜ் வந்து இது எப்படின்னா பயிற்சி பண்ணிங்கன்னா மட்டும்தான் இது வந்து சக்ஸஸ் ஆகும். ஒரு புது லோ வச்சுட்டான், நேற்றுக்கு புது லோ வச்சோன்னா எப்படி பையாகி மேலே போயிருக்கான் தெரியுதா? ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போயிட்டான். கீழே வரும்போது இந்த லோ வரைக்கும் வரலாம், வராமலேயே வேகமாக விழுந்த ப்ரைஸ் இந்த இடத்துல அப்படியே நின்றுச்சு பாருங்க. புது ஹை லோ வரும்போது வேகமாக வந்தான், நிற்க கூட இல்லை, பையாகி மேலே போயிட்டான். கொஞ்சமாக நின்னா இந்த இடத்துல மறுபடியும் வந்து கீழே லோவே பண்ண முடியல பாருங்க. எவ்வளோ பை பண்ணியிருக்காங்க தெரியுதா? விடவே இல்லை மார்க்கெட்டு கீழே. இந்த இடத்துலையும் அதான் நடந்தது. ஆனால் வந்து இந்த இடத்துல ரொம்ப அதிக நேரம் முயற்சி பண்ணியிருக்காங்க செல்லர்ஸ் வந்து கீழே கொண்டு போகிறதுக்கு, முடியவே இல்லை மார்க்கெட்டு. இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரீவியஸாக வந்து ரிஜெக்ட் ஆன இடம். அப்படியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லோ பண்ணியிருக்கு, இங்கே லோ பண்ணியிருக்கு. அப்படியே இதோட கண்டினியூஷனை நேற்று முடிஞ்சிருச்சு. திரும்ப லோ வந்து இவ்வளோ தூரம் கீழே இருக்குது. அப்போ ஒரு தடவையும் இங்கே போகும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிடுது ப்ரைஸ். கடைசியாக வந்து இந்த லோ வந்து இந்த லோ எவ்வளோ தூரம் வரலாம், இவ்வளோ தூரம் கூட வரலாம், தப்பே இல்லை. எப்படி வரும்? இப்படி வரும் பொறுமையாக. இப்படி வந்துட்டு இப்படி வந்து இந்த ஹரிசாண்டல் லெவலை வந்து பிரேக் பண்ணி மேலே போகும்போது இப்படி போகணும். லோவை கட் பண்ணிச்சுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் மேலே போகாது ப்ரைஸ். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷனு, மேலே போகும்போது வந்து இந்த இடத்த வந்து கட் பண்ணவே முடியல, தெரியுதா? இந்த லோவை கட் பண்ணி கீழே வந்துச்சு ப்ரைஸு, தெரியுதா? கடன்னு கீழே வந்தோம், ஒரே ஒரு பை கேண்டல் வந்தது, மேலே போயிட்டேன், தெரியுதா? நான் சொல்கிறதுல வந்துட்டு எதுவும் வந்து இது வந்து எப்படி சொல்கிறது, இது ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்குது, இன்னொரு இடத்துல வேறு மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. எங்கேயுமே அந்த மாதிரி வந்து இல்லை. அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நிறைய சார்ட்ஸ் வந்து பார்க்கணும். நிறைய சார்ட்ஸை பார்த்து உங்களுக்கு வந்து அது வந்து பழகணும். நீங்கள் அந்த சார்ட்டு மொழியை வந்து பேசி பழகணும். பேசி பழகி அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அது சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கண் ஜாடையிலே நீங்கள் வந்து அதை கற்றுப்பீங்க. சரியா? அது வரைக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி தான் இருக்கும். கவலையே படாதீங்க. எந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த தப்பு பண்ணால் கூட பதட்டப்பட மாட்டீங்க. சரியா? பதட்டமே பெருசாக வந்திருக்காது. ஒரு பெரிய ஃபாலு இந்த இடத்துல வந்து பேச்சுவார்த்தை எவ்வளோ நேரமாக நடத்தியிருக்கான்னு தெரியுதா? இப்போ மேலே போனால் என்ன பண்ணணும்? உங்களுக்கு இங்கே போகணும், அப்போ தான் மேலே போகும். அப்படி மேலே போகல, அங்கே வரைக்கும் போகலன்னா என்ன அர்த்தம்? என்ன பண்ணுவான்? இன்னொரு லோ வைப்பான். இன்னொரு லோ வச்சானா என்ன பண்ணுவான்? கொஞ்சம் மேலே, இன்னொரு லோ, கொஞ்சம் மேலே, இன்னொரு லோ வைக்கணும்.
வைக்கல அப்படின்னா 2-3 தடவைக்கு மேலே வந்து என்ன பண்ணுறான்? இப்போ ரெகுலராகவே நீங்கள் பார்க்குறீங்க 3 தடவைக்கு மேலே என்ன பண்ணுறான்? லோ வைக்க மாட்டான். அப்போ நீங்கள் பை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் விட்டு பிடிச்சிங்க மார்க்கெட் அப்படின்னா லோ வைக்கிறான்ப்பா, அடுத்த லோ வைக்கிட்டோம் பார்ப்போம், பைக்கு வெயிட் பண்ணுவோம், அடுத்த லோ வச்சு எதனா ஒரு பையிங்க ஒரு சிக்னல் வரட்டும், பை சிக்னல் வந்தோன்னே இன்னும் கீழே போனான்னா கூட நீங்கள் கவலையே பட மாட்டீங்க. ஏன்னா கண்டிப்பாக மேலே வருவான்னு தெரியும், படிக்கட்டில் மேலே ஏறுறதுக்கு முயற்சி பண்ணுவான்னு தெரியும். இந்த லெவல் வரைக்குமே வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. வந்தானா என்ன பண்ணலாம்? க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம், அவ்வளோ சிம்பிள். இல்லைனா நல்லா இந்த மாதிரி இன்னொரு தடவை விடும்போது நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தே எடுக்கலாம். இது என்ன பண்ணுவான்? கண்டிப்பாக இந்த ஐயை போய் கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணலன்னா அவன் வந்து கட் பண்ணவே மாட்டான். லோ அதே சமயத்தில் வைக்கக்கூடாது. எந்த டைம் லோ வைக்கலையோ அந்த டைம் கண்டிப்பாக பிரேக் பண்ணிடுவான். ப்ரீவியஸ் லோவை அடுத்த ஹைக்கே போயிட்டான், அடுத்த ஹைக்கே ஆல்மோஸ்ட் போயிட்டான். இந்த இடத்துல இங்கெல்லாம் வந்து எவ்வளோ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறான், இங்கே எவ்வளோ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறான், இங்கே எவ்வளோ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான். அதே சமயத்தில் இங்கே எவ்வளோ நேரம் பேசியிருக்கான் தெரியுதா? அந்த பையர்ஸு செல்லர்ஸு டிரான்சாக்ஷன் விடவே இல்லையே. செல்லர்ஸு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் விடலையே. அதுக்காக பையர்ஸை உடனே விட்டு கொடுத்துறாங்களா? அவங்களும் விட்டு கொடுக்கல. 2 பேரும் ஒரே போராட்டம். அதுக்கப்புறம் என்னாச்சு? ட்ரெண்ட் என்ன? ஓவரால் ட்ரெண்ட் என்ன? செல்லர்ஸ். ஓவரால் ட்ரெண்ட் எதில் பார்ப்பீங்க? ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்ப்பீங்க. அப்போ யார் ஜெயிச்சா? செல்லர்ஸ் தான் ஜெயிச்சாங்க. எப்படி வந்திருக்கிறாங்க? ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வந்திருக்கிறாங்க. ப்ரீவியஸ் ஹைக்கு போகலை. திரும்ப கீழே வரும்போது இந்த லோவுக்கு கீழே போய் முடிச்சிட்டாங்க. அதாவது இன்னைக்கு லோவில் போய் முடிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா புரிஞ்சிடும். கொஞ்ச நேரம் அப்படியே இது என்னதான் பண்ணுறாங்க? பையர் பக்கம் போகிறதா செல்லர் பக்கம் போகிறதா? அதான் பஞ்சாயத்து எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. பஞ்சாயத்து பண்ண தெரியாமல் உள்ளே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடி தான். அதான் நடந்துகிட்டு இருக்கு. சரியா? செல்லர்ஸு பையர்ஸு 2 பேர். அந்த 2 பேர்த்துக்குள்ளார நீங்கள் போய் பஞ்சாயத்து பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க இனிமேல். ஒரு நேரத்தில் இல்லைப்பா எனக்கு இந்த செட்டப்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன சொன்னாலும் எனக்கு வந்து புரியவே மாட்டேங்குது, என்ன தான் பண்ணலாம்? ஒரு பெரிய ஃபாலுக்காக வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி எத்தனை தடவை ஃபால் ஆகிருக்குது? ஒரு 2-3 தடவைக்கு மேலே வந்து ஃபால் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா பையிங் கேண்டில், நல்ல பையிங் கேண்டில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆகலையா? க்ளோஸ் பண்ணுறேங்க. அப்போ இன்னொரு லோ வச்சேன்னா இப்போ ஒரு லோ வைக்கும் போது என்னெல்லாம் பண்ணியிருக்கான் தெரியுது உங்களுக்கு? ஒரு பைக்கு அப்புறமா கீழே வந்து இன்னொரு லோ வச்சுருக்கான், மேலே போயிட்டு கீழே வந்து இன்னொரு லோ வச்சுருக்கான். இந்த பையை வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது தெரியுதா உங்களுக்கு? இந்த பைக்கும் வித்தியாசம் தெரியுதா? ஒரு 4 தடவைக்கு மேலே ரொம்ப கீழே வரைக்கும் வந்ததுக்கப்புறமா இந்த பையெல்லாம் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து இப்படி கீழே வந்தாலும் கண்டிப்பாக இது கீழே போக மாட்டான்னு தெரியும். எது வரைக்கும் எதை வந்து பிரேக் பண்ண போயிடுவான்? இந்த ஹரிசாண்டல் பிரேக், அந்த ப்ரீவியஸ் லெவலை வந்து பிரேக் பண்ணான்னா மேலே போவான். எது வரைக்கும் போவான்? அடுத்து இங்கே போவான், அடுத்து இங்கே போவான், அடுத்து இங்கே வரைக்கும் போகணும். அன்னைக்கே போயிடுவானா? இப்படி விழுந்து இப்படி போயிடுவானா? அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்குமா பையர்ஸ்க்கு? வாய்ப்பு இல்லை. அதனால தான் ஒரு பெரிய ஃபாலுக்கும் 50% போவான் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். 50% கிட்டத்தட்ட வந்து போயிடுறாங்க. அது ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுனால போகிறாங்களா இல்லை புது பையர் வர்றதுனால போகிறாங்களான்னு தெரியாது. ஆனால் ஒரு 50%, ஒரு பெரிய ஃபால்னால் அதோட 50% போயிட்டு தான் அடுத்து வந்து அந்த ஃபால் வந்து கண்டினியூ ஆகுது. 50னா கரெக்டாக மார்க் பண்ணி 50ன்னு போடாதீங்க. இது வந்து எவ்வளோன்னு பார்ப்போமா? சும்மா 61. அப்பா கோல்டன் ரேஷியோவாங்க அந்த மாதிரி. அது கிடையாது, 50% தான். 50%க்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடாது. அதுக்கு மேலே என்ன ஆகும்? மறுபடியும் வந்து பொறுமையாக வந்து கீழே வந்திருக்கான் தெரியுதா? பேச்சுவார்த்தை அதிக நேரம் பேசினாலே விளங்காது. அதுக்கப்புறம் வந்து ஆப்போசிட்டில் போக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இங்கெல்லாம் அவ்வளோ முயற்சி வந்து நடக்குது. இதுக்கப்புறம் நம்ம போகணும்னு நினச்சோன்னா அது வாய்ப்பு இல்லை ராஜா. இங்கே இப்படி வந்துட்டான், அடுத்தடுத்து வந்து லோ பண்ணிகிட்டே வரான். லோ பண்ணானா மேலே போவான், லோ பண்ணானா மேலே போவான், லோ பண்ணானா மேலே போவான். ஸோ கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து அதே கான்செப்ட் தான். திரும்ப வந்து உங்களை வந்து இது ரிவிஷன் தான் பண்ணிகிட்டு இருக்கணும். ரொம்ப நாளாக வந்து ரிவிஷன் தான் வந்து போயிட்டு இருக்குது. அதனால் சப்ஜெக்டை நல்லா படிக்கலை அப்படின்னா அந்த ஆரம்பத்தில் போய் நம்ம முதல்ல போட்ட இந்த பதிவில் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு வாங்க.
இது வந்து இந்த ரிவிஷன் பண்ணுறதுல ஜாயின் பண்ணிங்க, பரீட்சையில் சரியான மார்க் வந்து வாங்கலாம். சரியா? எனக்கு ஃபுல் மார்க் வந்து வாங்கினா கூட ஃபுல் மார்க் கூட வாங்கிடலாம் நம்ம. இப்போது நேற்றுக்கு இந்த கோல்டு நடந்தது பாருங்கள், கட 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 கடன்னு மேலே போனான். இந்த மேலே போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்கான் தெரியுது அவங்களுக்கு? லோ பண்ணோன்னா மேலே போயிருக்கான், லோ பண்ணோன்னா மேலே போயிருக்கான், இந்த லோ பண்ணோன்னா மேலே போயிருக்கான். இந்த மேலே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கான்? லோ பண்ணலை தெரியுதா? அதே இடத்துக்கு வந்துட்டு போயிருக்கான், சேம் லெவலில் வந்துட்டு போயிருக்கான். என்ன பண்ணியிருக்கான்? இந்த ஐயை கட் பண்ணியிருக்கான். அடுத்து எங்கே போவான்? அடுத்து இங்கே, அடுத்து வந்து இங்கே. இது ரெண்டு பக்கத்துலேயே இருக்குது. அடுத்து நீங்கள் இது கூட வச்சுக்கலாம். என்ன பண்ணியிருக்கான்? நல்லா பையாகி மேலே போனோன்னா செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து உள்ளே வந்திருக்கிறாங்க. இந்த செல்லர்ஸ் வந்தவுடனே அடுத்தடுத்து எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கிறான் தெரியுதா? இந்த கீழே வந்துக்கிட்டே இருந்தவன் இந்த இடத்துல வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இந்த பேச்சுவார்த்தை நடத்தினோன்னா தான் இவ்வளோ தூரம் ஹைக்கே போனான். லோ பண்ணல, திரும்ப அதே ஹைக்கு போயிருக்கிறான், கீழே வந்துருக்கான். லோ பண்ணல, திரும்ப அதே ஹைக்கு போயிருக்கிறான், கீழே இந்த தடவை லோ பண்ணிட்டான். இந்த நான் சொல்கிற அதே விஷயந்தான். கட 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 கடன்னு கீழே வர்றான். ஒரு நல்ல பைக் ஹேண்டில் மேலே வரைக்கும் போயிட்டு அதே லெவலுக்கு வந்து தான் மேலே போயிருக்கான். ஒரு நல்ல செல் ஆஃப் ஆகி வந்துக்கிட்டே இருந்தது. இந்த ஒரு பைக் ஹேண்டலில் இருந்தது, மேலே போயிட்டான். திரும்ப அதே லெவலுக்கு வந்து திரும்ப மேலே போயிருக்கான். நல்ல செல் ஆஃப் ஆகி வந்துருக்குது. இது வந்து ஈக்குவல் லெவலு. இதை நீங்கள் கன்சிடர் பண்ண ஈக்குவல் லெவலை தாண்டி கீழே வந்துடணும். புதுசாக ஒரு லோ வந்துடணும். ப்ரீவியஸ் லோவுக்கு கீழே புதுசாக ஒரு லோ வந்து வச்சிடணும். வச்சுட்டானா அதுக்கப்புறம் வந்து மேலே போகிறதுக்கான சான்ஸ். நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஈஸியாக வந்து கேப்சர் பண்ணிடலாம். ஒரே லெவலில் இருக்குது, ஓகே, இந்த லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆகிருது. ஆனால் இந்த கடன்னு கீழே வந்தது, ஒரே ஒரு க்ரீன் கேண்டல் க்ளோஸ், 10 பேர் வந்து பை பண்ண ஆரம்பிச்சிடும். எது வரைக்கும் போகும்? இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன் இதை நம்ம கான்ஃபிடெண்ட்டாக பார்க்குறோன்னா, ஒரு பெரிய ஃபால் ஆயிடுச்சு, நிறைய வந்து செல் ஆஃப் நடந்து வந்து கீழே வரைக்கும் போயிடுச்சு ப்ரைஸ். அது போனதுனால வந்து அதை வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். அதே சமயத்தில் வேகமாக கீழே விழுந்துட்டு நல்லா பை ஆகி போயிருக்கு. இந்த இடத்துல பை பண்ணலாமா? தப்பு. திரும்பவும் கீழே வரும்போது கூட நீங்கள் இந்த இடத்துல வந்து பையை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? விழுந்துருக்கிறான், மேலே வரைக்கும் போக முடியாமல் கீழே வந்தோன்னா பையை ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் மேலே இப்படி போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி இல்லை, கீழே போய் க்ளோஸ் ஆக்கினான்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இல்லை என்னால் தாக்கு பிடிக்க முடியும், நான் என்னோடய லாட் சைஸாக தான் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக அந்த 50% வர்றதுக்கான வாய்ப்பு. மேலேருந்து கீழே வந்தான்ல 50% வந்து ரெக்கவரி வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபாலில் நீங்கள் எடுக்கல, 2வது ஃபாலில் தான் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க. இந்த 2வது ஃபால் எப்போவுமே ரெக்கவரி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. எவ்வளோ தூரம் வரைக்கும் போயிருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதே அந்த 50% வந்து தொட்டிருக்கானா? எக்கச்சக்க சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி வர்றதுக்கு. இதை வந்து நீங்கள் இது பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். அது நடக்கும் திரும்ப 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 திரும்ப. அப்போது இது வந்து கோல்டு வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஃபால் இந்த நிஃப்டியில் நடந்து பார்த்தீங்களா, அதே நடந்துருக்குதா? இந்த லெவலை வந்து கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணிட்டான்னா என்ன பண்ணுவான்? கீழே வருவான். எப்படி வந்திருக்கான்னு தெரியுதா? இந்த லெவலை கட் பண்ணவே இல்லை, கீழே வந்துருக்கிறான், அடுத்து இங்கே வந்துருக்கிறான், அடுத்த தடவை மேலே போயிடுவான்னு பார்த்தோன்னா திரும்ப இந்த லெவலை கட் பண்ணிட்டான், திரும்ப இந்த கட் பண்ணவே கூடாத லெவலை கட் பண்ணிட்டான், இன்னொரு லோ வச்சுட்டான். அப்போ இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னா, தேவைக்கு அதிகமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கடன்னு விழுந்துட்டான். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான்? கோல்டு இப்படி விழுந்துட்டு ஒரு சின்ன புல் பேக்கு, விழுந்துட்டு புல் பேக்கு, விழுந்துட்டு புல் பேக்கு, புல் பேக்கு, நல்லா விழுந்துட்டு இப்படி வந்து இப்போ வந்து மேலே போயிட்டு இருக்கிறான். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சுக்குள்ளார ரொம்ப நேரமாக நின்றுட்டான், ரொம்ப நாளாக நின்றுட்டான். ஒரு 7-8 நாளைக்கு மேலே வந்து இந்த இடத்துலையே கோல்டு வந்து நின்றுட்டு இருக்கு. இப்போ இவ்வளோ கன்சல்டேஷன் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து பிரேக் ஆகணும். அதுக்கு என்ன சிக்னல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் லோக்கு வரமாட்டேங்கிறான், வராமலே அப்படியே மேலே போகுது. இன்ஃபேக்ட் இந்த இடத்துலலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சமாக மேலே போயிட்டு இருக்குது. அப்போ இந்த ஹையை நோக்கி போயிட்டு இருக்குது ப்ரைஸ். ஏற்கனவே ரிஜெக்ட்டு, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே ரிஜெக்ட்டு, இந்த இடத்துக்கு வந்துட்டு ரிஜெக்ட்டு. இப்போ இந்த ஹையை நோக்கி ப்ரைஸ் வந்து போயிட்டு இருக்குது. இங்கேருந்து திரும்பவும் கூட ரிஜெக்டாக இன்னொரு தடவை வந்து ஃபால் வந்து கண்டினியூ கூட ஆகலாம். ஆனால் இந்த லெவலை கட் பண்ணி மேலே இதுதான் இருக்கிறதுலையே வந்து ஹையஸ்ட் பாயிண்ட்டு. இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டான்னா
பொறுமையாக அப்படியே வந்து மேலே போவான். இந்த இடத்துல நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணாமல் படிக்கட்டில் ஏறி போகிறது க்ளீனாக தெரியும். இவ்வளோதான் விஷயம். இதைத்தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியுதா, இந்த படம் வரைஞ்சி பார்த்துட்டீங்கன்னா படம் வரைஞ்சி வச்சிட வேண்டியதான், அவ்வளோதான். இந்த நிஃப்டியில் நடந்த அதே விஷயம் நடந்துருக்குதா இங்கே? பயங்கரமாக பை ஆகி போயிருக்கானா? ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா க்ரீன் க்ளோஸ் ஆகிருக்குதா? அந்த க்ரீன் க்ளோஸ்லேருந்து மேலே போயிருக்கானா? பெரிய ஃபால் ஆகிருக்குது, க்ரீன் க்ளோஸ் ஆகிருக்குதா? இந்த க்ரீன் க்ளோஸ்லேருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கீழே வரைக்கும் வந்துருக்குறான். ஆனால் க்ளோஸ் வந்து ப்ரீவியஸ் லெவலுக்குள்ளாரே வச்சுருக்கிறான். மறுபடியும் மேலே தான் போயிருக்குது. போக முடியாமல் அதே என்ட்ரி எக்ஸிட்டு மறுபடியும் வந்து மேலே, மறுபடியும் கீழே வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் ட்ரை பண்ணியிருக்கான். அடுத்த தடவை தான் கீழே வரைக்கும் போயிருக்குது ப்ரைஸ். ஸோ தொடர்ச்சியாக ப்ரைஸ் வந்து இந்த இடத்த வந்து கட் பண்ணுறதுக்கான முயற்சியில் வந்து இறங்கிருக்குது. இந்த முயற்சியை வந்து செல்லர்ஸ் வந்து அதிகமாக இல்லாமல் பையர்ஸ் மட்டுமே வந்து அப்படியே வந்து கொண்டு போகிறதுனால இது பையாகி மேலே போய் க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. தங்கம் விலை மறுபடியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அது எப்போ நடக்கும் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் லெவலான இந்த லெவலை வந்து கட் பண்ணணும். எப்படி இங்கே சப்போர்ட் எடுத்துட்டானோ அதே மாதிரி இங்கே வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கிறான். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த லோக்கு வராமல் இப்படி வந்து போயிட்டு இருக்குது ப்ரைஸ். அதனால் அடுத்தடுத்து வந்து ப்ரைஸு ஒரே ஒரு பையாகி மேலே போய் க்ளோஸ் வச்சிட்டானா போதும், மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. மேலே எங்கே போவான்? இங்கே வரைக்கும் போவான். ஸோ அதான் அந்த மார்க்கிங்லாம் அங்கங்கே நீங்கள் அப்படியே வந்து வச்சிட வேண்டியதான். வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்த லெவலுக்கு வரும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். இந்த ஃபாலை பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபால் ஆகிருக்கு. இங்கே பையிங் எவ்வளோ தூரம் வந்துருக்குறாங்க தெரியுதா? அப்புறம் இந்த இடத்துலேருந்து பையாகி போயிட்டே இருக்குது. இந்த லோக்கு வராமல் போகுது. இந்த ஹைக்கு போச்சு அப்படின்னா மேலே வரைக்கும் போகும். இதுவும் போச்சுன்னா இங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கிளியராக, அதான் ஹையர் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு மெசேஜ் வந்து கொடுத்துரும். வீக்லி கேண்டில் எப்படி இருக்குது? டோஜி பையிங் ப்ரெஷரு இதுலேயே வந்து தெரியுது. ஒரு நல்ல பை கேண்டில் வரல, ஸ்டில் இங்கே வந்து ஒரு கன்ஃபியூஷனில் தான் வந்து முடிச்சிருக்காங்க. பையர்ஸாக செல்லர்ஸான ஆரம்பித்த இடத்துலேயே வந்து முடிச்சிருக்கிறாங்க. அதனால் வரக்கூடிய வாரம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சிபிஐ நியூஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து வரும்போது வந்து கோல்டு வந்து எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகி போகுது அப்படிங்கிறத வந்து பொறுமையாக நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வந்து ட்ரேட் பண்ணலாம். நியூஸில் பெருசாக வந்து ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படாதீங்க. நியூஸ் ட்ரேடை வந்து தவிர்க்க பாருங்கள். நியூஸ் ட்ரேடு முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹரிசாண்டல் ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்ன லெவலில் ஹரிசாண்டல் பிரேக் அவுட்லாம் நடந்ததுன்னா இதெல்லாம் சரியான இடம். என்ட்ரி எக்ஸிட்டுக்கும் சரியான இடம், இது வந்து கன்ஃபர்மேஷனுக்கும் சரியான கன்ஃபர்மேஷனு. வால்யூமோட பிரேக் ஆகி மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்கு. அந்த வால்யூம் கண்டினியூ ஆகி அடுத்த லெவலுக்கே போயிடுச்சு. அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். கரெக்டாக எல்லாமே நடந்தது. எத்தனை நாளில்? 3 நாளில் நடந்துருச்சு எல்லாமே. இந்த விழறான் அப்படின்னா இப்படி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கானா இந்த ஹரிசாண்டல் லெவலை பிரேக் பண்ணணும். எப்படி பண்ணணும்? வால்யூமோட பண்ணணும். இங்கே வால்யூமோட பண்ணியிருந்தானா இங்கேயே போயிருப்பான். பண்ணலையா? அவ்வளோதான், அவன் பண்ண மாட்டான். வாய்ப்பு இல்லை, ரொம்ப கம்மி. ஏதோ இங்கேயும் தெரியுது பார்த்தீங்களா? இந்த என்ட்ரி எக்ஸிட்லாம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதே தான். விழுந்துட்டு மேலே போய் பூமாலை வந்துட்டு தான் மேலே போனான். மேலே போகும்போது இதை கட் பண்ணான். கட் பண்ணானா எங்கே போவான்? இங்கே போயிடுவான். அதுக்கடுத்து இங்கே போயிடுவான். ஒரே நாளில் நடந்திருக்குது அது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து பொறுமையாக வந்து பார்த்து நீங்கள் திரும்ப இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கான அந்த வாய்ப்புகளை நீங்களே பிரகாசமாக வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க. நல்லா ஃபாலோ ஆகுது. ஒரே ஒரு க்ரீன் க்ளோஸ் தான் வச்சா அங்கேருந்து எப்படி போயிருக்கான்? ஸ்டெப்ஸில் வந்து போயிருக்கான் நான் மேலே. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இது நடக்கிறது எப்போ நடந்திருக்குது? ஒரு நாள் வெயிட் பண்ணியிருக்கீங்க, அடுத்த நாள் வெயிட் பண்ணியிருக்கீங்க, அடுத்த நாள் கண்டினியூஸ். நடுவில் வந்து ஒரு பை கேண்டில் கூட வராமல் கண்டினியூஸ் கேண்டலில் ஒரு க்ரீன் வந்ததுன்னா இந்த மாதிரி போகிறான். அப்படி இதை மட்டும் நீங்கள் அந்த ஒரு வாரத்துக்கு வந்து பிடிச்சிங்கன்னா போதும். இவ்வளோ தூரம் போகணுன்னு நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை. இந்த ஐ வரைக்கும் பிடிச்சிங்கன்னா போதும். இதுக்கு மேலே வரைக்கும் போயிட்டான், இன்னும் மேலே போவான் இல்லை. சரியா?
பொறுமையாக பாருங்கள். இதை வந்து நான் சொல்லித்தரதை வேகமாக பார்த்துட்டு உடனே அடுத்த வீடியோன்னு பார்த்துட்டு போகாதீங்க. இதை வந்து நீங்கள் நிதானமாக வந்து ஹேண்டில் பண்ணணும். பொறுமையாக பார்க்க உங்களுக்கு நல்லா வந்து புரிய ஆரம்பிச்சிடும். வேறு இது பார்க்கலான்னு சொன்னோம். பிடிசி வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கப்பா, நல்ல ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்குது. இந்த இடத்துல நல்லா போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இப்படி வந்திருக்கிறான், பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறான். ப்ரீவியஸ் லோ எதனா இருக்குதான்னு பார்த்துங்க. பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறான், நல்ல பைக் ஹேண்டில் வந்துருக்குது. அடுத்த தடவை கீழே வர முடியல, மேலே போனான், எங்கே வரைக்கும் போவான், இங்கே வரைக்கும் போவான், அடுத்து இங்கே போவான், அடுத்து அதையும் தாண்டினா லோ வைக்காமல் இருந்தானா போய்கிட்டே இருப்பான். இப்போ போய்கிட்டே இருக்கிறான்ல, ஒரே ஒரு செல் ஆஃப் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு செல் கேண்டில், இந்த மாதிரி கேண்டில் வரும்போது என்ன நடக்கும், அடுத்தடுத்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு. இல்லைனா இந்த இடத்துல வந்து பேச்சுவார்த்தை நடத்துவான், கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்பான். பேசினான்னா பேசுனதுக்கப்புறமா ஒரு செல் கேண்டில் நல்லா வந்தோன்னா கீழே வரைக்கும் இருக்கும். எதை தாண்டக்கூடாது, இதை தாண்டக்கூடாது. தாண்டலாம் அவன் மட்டும் போயிட்டே இருக்கும். ஒரு இடத்துலையும் நீங்கள் வந்து பார்க்க உங்களுக்கு வந்து அந்த படிக்கட்டு வந்து உங்களுக்கு வந்து கிளியராக வந்து தெரியும். அதே மாதிரி லோ வைக்கும் போது வந்து இந்த லோவுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, இந்த லோவுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த லெவலை கட் பண்ணானா மேலே போயிடுவான். கரெக்டாக அந்த லெவலில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கானா 20 நிமிஷமாக நின்னா கீழே வந்துட்டான். இப்போது இது ஒரு லைனை போட்டிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இது இங்கே வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கான், இங்கே வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கான். ஒரு கட்டத்தில் அதை பிரேக் பண்ணி மேலே போயிட்டான். பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது. அடுத்த லோ வந்து இன்னும் கீழே வந்திருக்கணும், கீழே வரல. இன்டர்னலாக இதுக்குள்ளார வந்து லோ வந்து இந்த மாதிரி வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் அதாவது டோட்டலாக பார்க்கும்போது வந்து உங்களுக்கு இந்த லெவலுக்கு கீழே போனான்னா கீழே போவான். அப்போ இன்னும் கொஞ்சம் பெரிய டைம் ஃப்ரேம் போய் பாருங்கள், 15 மினிட்ஸ் வந்து போய் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அதுக்கான வித்தியாசம் வந்து தெரியும். எப்படி விழுந்திருக்கான் தெரியுதா, மேலேருந்து இப்படி அதுக்கப்புறமா இன்னும் கீழே போயிருக்கணும். இங்கே ஒரு லோ வச்சுருக்கேன், இன்னொரு லோ வச்சானா அது திரும்ப மேலே வரும். ஒரு லோ வைக்கும் போதும் வந்து மேலே தான் வருது ப்ரைஸ். அப்போ இங்கே லோ வைக்கவே இல்லை, ரொம்ப நேரமாக ஒரே இடம். இங்கே இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் மேலே போயிருக்கிறான். அப்போ மேலே தான் நம்மளுக்கு வேலை. என்ன வேலை, இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணணும். எப்போ கட் பண்ணுறானோ அப்போ மேலே போயிடுவான். கட் பண்ணானா மேலே போய்ட்டு. இப்போ என்ன டார்கெட்டு, இவ்வளோ தூரம் போகிறானா, அடுத்து இவ்வளோ தூரம். உடனே இதை வந்து என்ன பண்ணுவான், இந்த கப் அண்ட் ஹேண்டல்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. இப்படி வந்து கப்பு அப்படின்னு. இங்கே லோ வந்து எங்கே இருக்குது, இதுதான் லோ, அடுத்த லோ இதுதான். இப்போ இங்கே கீழே வந்தானா இங்கேருந்து திரும்ப வந்து மேலே, கீழே வந்தானா திரும்ப வந்து மேலே, இப்படியே போனானா என்ன பண்ணுவான், இங்கே போயிடுவான். உடனே கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன். இது வந்து நடுவில் இருக்கிற இந்த லெவலை கட் பண்ணோன்னா மேலே போயிடுச்சு. இதுக்கப்புறமா ஹேண்டில் வரும், ஹேண்டிலுக்கு அப்புறம் இன்னும் மேலே போவோம். ரொம்ப கடன்னு சொல்கிற மாதிரி இருக்கா, இது இப்படியே பழகிடுச்சு. இங்கே கூட என்ன நடந்துருக்குது, லோ பண்ணிகிட்டே வந்துருக்குது ப்ரைஸு. இந்த இடத்துல லோ பண்ண முடியாமல் தான் இவ்வளோ தூரம் வந்துருக்கான். அப்போ இதை கட் பண்ணால் தான் போயிடுவான் மேலே. கட் பண்ணாமல் அங்கேருந்து என்ன பண்ணியிருக்கான், அதே லெவலுக்கு வந்துட்டு மறுபடியும் ட்ரை பண்ணியிருக்கான், முடியல. இந்த தடவை அந்த லெவலுக்கு வராமலே மேலே போக ட்ரை பண்ணுறான். அப்போ என்ன அர்த்தம், பையர்ஸ் உள்ளே வர்றாங்க. இப்போ இந்த பையர்ஸ் வர்றது உண்மையாக நம்பலாம். ஏன் இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு அப்புறம் தான் இது நடந்துகிட்டு இருக்கு. இங்கே இது நடந்ததுன்னா கொஞ்சம் சந்தேகம்தான். அப்போ இங்கே வர்றவங்களாம் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. இங்கே புதுசாக இந்த இடத்துல பையிங் நிறையா நடந்திருக்கும். அப்போ அடுத்தடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு 1 ஹவரில் நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அதை 5 மினிட்ஸில் போய் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுறீங்க. வேறு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 1 ஹவரில் பெரிய டைம் ஃப்ரேமில் நீங்கள் இதை வந்து முடிவு பண்ணுறீங்க. சின்ன டைம் ஃப்ரேமில் போய் அதை ட்ரேடாக வந்து மாற்ற முயற்சி பண்ணுறீங்க. சிம்பிள். இப்போ இதை வந்து கட் பண்ணணும். இப்போ 4 ஹவருக்கு போனோன்னா உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கிடைக்குதா. இப்போ இந்த இடத்துல ஸ்குவீஸ் ஆகிட்டு இருக்குது ப்ரைஸு. இதுக்கு மேலே எஸ்கேப் ஆகிறதுக்கான வழி வந்து ரொம்ப கம்மி. இங்கேருந்து பிரேக் ஆகவே ஆகணும். ஒன்று மேலே பிரேக் ஆகணும், இல்லை கீழே பிரேக் ஆகணும். ரெண்டுத்தில் எதுனா ஒன்று நடக்கும். இவ்வளோ பெரிய ஃபால் ஆனதுனால கொஞ்சம் மேலே பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நம்பலாம். ஒருவேளை கீழே போச்சுன்னா எந்த லெவலுக்கு கீழே வந்து போகக்கூடாது, இந்த லெவலுக்கு கீழே போகவே கூடாது.
அப்போ உடனே பாக்ஸை வந்து இந்த இதில் போட்டு வச்சுக்க வேண்டியதான். மேலே பிரேக் ஆகலை அப்படின்னா இப்போ இந்த லெவலை வந்து இதான் அல்டிமேட் லெவலு, இதை பிரேக் பண்ணி அவன் மேலே போடலன்னா மேலே போகவே மாட்டான், கண்டிப்பாக வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்போ என்ன அவன் மேலே போய் கீழே வந்துருக்கிறான், மேலே போயிட்டு அடுத்து வந்து கீழே வந்துட்டான் அப்படின்னா திரும்ப மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை அனலைஸ் பண்ணி வச்சுட்டு இந்த பேட்டர்ன்லாம் வரைஞ்சிட்டு நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதான். சின்ன டைம் ஃப்ரேமில் போய் ஃபாலோ பண்ண வேண்டியதான். அப்படி தான் ட்ரேட் எடுத்தாகணும், வேறு வழியே இல்லை. அப்போ இன்னும் டெய்லி டைம் ஃப்ரேம் போய் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐட்டம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிது. எப்போல்லாம் ட்ரெண்ட் லைனுக்கு வருதோ அப்போல்லாம் ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு நம்ம பேட்டர்னில் ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. இப்போ இவன் வந்து மேலே இவ்வளோ தூரம் போனான்னா கன்ஃபார்மாக மேலே பிரேக் ஆகி போயிடுவான். மேலே போனான்னா கன்ஃபார்மாக போயிடுவான். இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு அப்புறமா இங்கே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கலாம். அப்போ பையிங் வந்து பயங்கரமாக நடக்குது இங்கே. இப்போ ஒன்ஸ் வந்து இந்த லெவலுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சானா அடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை கட் பண்ணியே ஆகணும். இதை கட் பண்ணான்னா அடுத்து வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டான், போயிடுவான். ஆனால் இது நடக்கலை அப்படின்னா என்ன ஆகும், இன்னும் ஒரு மிகப்பெரிய ஃபாலுக்கான அச்சாரமாக அது வந்து அமைஞ்சிடும். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு தூரம் லோ வைக்கும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கே போயிருக்கு, இங்கேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கே போயிருக்கு, இங்கேருந்து இங்கே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கு இந்த மலையை தாண்டணும், இந்த மலையை தாண்டணும், தாண்டிட்டானா அடுத்து இங்கே தான். மலையை தாண்டது எப்படி, மேலே போய் க்ளோஸ் வைக்கணும், க்ளோஸ் வச்சானா போயிடும். இவ்வளோ பெரிய ஃபால் ஆகிருக்குது, ரெக்கவரி பார்த்தீங்களா இவ்வளோ தூரம் ஆகிருக்குது. திரும்பவும் கூட அந்த ஃபாலுக்கான என்ட்ரி எக்ஸிட் லெவலுக்கே வந்துட்டு திரும்ப அதே லெவலுக்கு போய் தான் இவ்வளோ பெரிய ஃபால் மறுபடியும் வந்து கண்டினியூ ஆகிருக்கு. இப்போ இது வந்து பிடிசி தானே, இதில் பார்த்துருவோமா இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு 50% ரெக்கவரி, 50% ரெக்கவரி ஆச்சா ப்ரைஸு. ஒரு பெரிய ஃபால்லையும் நீங்கள் போய் பாருங்கள், ரெக்கவரி ஆகிற இடத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 50% வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து இது இருக்குல்ல, இதை வந்து 5 மினிட்ஸில் போய் நம்ம பார்ப்போமா, 15 மினிட்ஸை பார்ப்போம் ஃபஸ்ட்டு. 5 மினிட்ஸில் அப்படி என்ன தான் அந்த இடத்துல வந்து நடந்துருக்குது அப்படிங்கிறத வந்து ஏதோ நியூஸ் கேண்டல் போல், அதனால் உங்களுக்கு பெரிய ஃபால் தான் தெரியுது. இதில் ஒன்றும் பெருசாக உங்களுக்கு பேட்டர்ன் இல்லை. இப்போ இதில் கூட நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த தடவை திரும்ப அந்த இடத்துக்கே வரும்போது ஒரு பேட்டர்ன் வந்து இருக்குது. வேகமாக கீழே வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி பையிங்லாம் ட்ரை பண்ணியிருக்கலாம். என்ட்ரி எக்ஸிட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்து இன்னொரு லோ வந்து வச்சிருச்சு. இந்த லோவிலேருந்து எப்போ வந்து மேலே போய் இந்த ஹரிசாண்டல் லெவலை கட் பண்ணுறோன்னா அப்போ மேலே போய்டும். முதல் ட்ரை ஃபெயிலியரு, ரெண்டாவது ட்ரை வந்து உங்களுக்கு பாஸ் ஆகி மேலே வரைக்கும் போயிடுச்சு. அடுத்த தடவை லோவை கட் பண்ணாமல் மேலே வரைக்கும் போயிட்டான். அடுத்த தடவை லோக்கு வராமல் மேலே போக முடியல, இருந்தாலும் லோக்கு வரல. லோக்கு வராமல் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கான், அப்படியே இருந்து மேலே போய் மேலே வரைக்கும் போயிட்டான். விழறான், பேச்சுவார்த்தை நடத்துகிறான், மேலே போகிறான், லோ கட் பண்ணுறான், கட் பண்ணாமல் மேலே போகிறான். இந்த மேலே போகிறதே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ பெரிய ரைஸுக்கு அப்புறமா கொஞ்சம் வந்து ஸ்லோ டவுன் ஆகி செல்லர்ஸ் உள்ளே வர எப்படி வந்து கீழே வந்திருக்கான் தெரியுதா. இது பிடிசி சார்ட், இதுக்கும் நிஃப்டிக்கும் கொஞ்சம் கூட பொருத்தம் கிடையாது, சம்மந்தமே கிடையாது. ஆனாலும் இதில் நடக்கிற அதே விஷயந்தான் அதுலேயும் வந்து நடக்குது, சேம் அதே தான். சரி, ஓகே, ஆரம்பிச்சிட்டாங்களா. செல்லர்ஸ் வந்து உள்ளே வந்துட்டாங்க, அதாவது ப்ராஃபிட் புக்கிங் நடக்க ஆரம்பிக்குது. செல்லர்ஸ் உள்ளே வந்தாச்சு. இப்போ என்ன நடக்கணும், இது வந்து கொஞ்சமாக கரெக்ஷன் ஆகி கீழே வருவான். கொஞ்சம் கரெக்ஷன் ஆகி கீழே வந்தானா பரவாயில்ல, பெரிய செல் ஆஃப் ஆகி கீழே வந்தானா, அதாவது இப்படி வந்துகிட்டு இருக்க மார்க்கெட்டு கன்ஃபார்மாக திரும்ப வந்து ட்ரை பண்ணி மேலே ட்ரை பண்ணுவான். ஈக்குவல் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா அந்த ஐக்கே போகாமல் இப்படி வந்து இந்த லோவை கட் பண்ணானா கொஞ்சம் கீழே வருவான். இது வரைக்கும் வரலாம், தப்பே இல்லை. இதுக்கு கீழே தான் போகக்கூடாது. ஏன் இங்கிருந்தா இவ்வளோ தூரம் போயிருக்குது, அதுக்கு கீழே போகாமல் அப்படியே போச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இதை வந்து எங்கே பார்த்தோம், நம்ம கோல்டில் பார்த்தோம். என்ன நடந்திருக்குது, நல்லா மேலே போயிருக்குது மார்க்கெட்டு, இங்கே இருக்கு லோ, கடன்னு கீழே விழுந்தான். இந்த இடத்துல ஒரு சின்ன இன்டர்னலாக ஒரு சின்ன லோ இருக்குது, இந்த லோக்கு வந்தே நின்றுட்டான். அதுக்கப்புறம் தான் மேலே போயிருக்குது ப்ரைஸ்.
இந்த மாதிரி ரிலேட் பண்ணவும் உங்களுக்கு வந்து தெரியணும். என்ன நடக்குதுங்கிறத வந்து புரிஞ்சுக்கவும் தெரியணும். அதே மாதிரி இந்த மாதிரி ரிலேட் பண்ணவும் தெரியணும். ரிலேட் பண்ண தெரிஞ்சுது அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் வந்து சூப்பராக வந்து ட்ரேட் பண்ணிடலாம். அப்புறம் இந்த மாதிரி கூட உங்களுக்கு பயிற்சியில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவங்கள்லாம் கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும். எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வேகமாக கீழே வந்த மார்க்கெட் மேலே புது லோ மேலே இந்த லெவலை பிரேக் பண்ண முடியாமல் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறான். இந்த பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்கணும், அடுத்தடுத்து வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. எப்படி இந்த லெவலு, அடுத்து இந்த லெவலு, இப்படியே தான் போவான். ஆனால் இந்த இடத்துல புதுசாக ஒரு விஷயம் நடந்திருக்கு, தெரியுதா? நீங்கள் பேனிக்கே ஆகவே தேவையில்லை. இப்படி நடந்தால் கூட அவன் அந்த க்ரீன் க்ளோஸ் தான் தேவை. இந்த க்ரீன் க்ளோஸுக்கு அப்புறம் என்ன நீங்கள் இங்கே நினச்சிங்களோ அதுதான் நடக்கும். ஏன்னா ஃபால் பெருசு. இந்த ஃபாலுக்கான ரெக்கவரி கண்டிப்பாக உண்டு. ரெக்கவரி எங்கேருந்து ஆரம்பிக்கும்? இந்த மாதிரி க்ரீன் க்ளோஸ்லேருந்து தான் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ப்ரீவியஸ் லோ வந்து கட் பண்ணாமல் இருக்கும் போதுலேருந்து ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி போக ஆரம்பிச்சிடும். இது வந்து கீழே இருக்கிற இந்த ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கான ஒரு விஷயம். பேனிக்கே ஆக தேவையில்லை, கன்ஃபார்மாக மேலே வருவான். எப்படி வருவான்? படிக்கட்டில் ஏறி பொறுமையாக மேலே வருவான். பேச்சுவார்த்தை நடத்தினானா எஸ்கேப் ஆகிடணும். நம்ம எதுக்கு இன்னும் லோ எங்கேயா வைப்பான்ப்பா, வச்சுட்டு போகும்போது நம்ம பார்த்துக்கலாம். சரியா? அப்படி இல்லைனா விட்டுற வேண்டியதான். சரி, எனக்கு தெரியும் இது எப்படியும் வந்து இப்படி தான் நடக்கும் அப்படின்னு அப்படின்ட்டு நீங்கள் விட்டு கூட பிடிக்கும். ஒரு இடத்துலையும் சொல்கிறேன், கீழே வர்றான் மேலே போகிறான், கீழே வர்றான் மேலே போகிறான், இதே தான் நடந்துட்டு இருக்கு. நல்லா ஐக்கு போனதுக்கு அப்புறமா செல்லர்ஸ் உள்ளே வந்துருக்குறாங்க. கடைன்னு மார்க்கெட்டை உள்ளே கொண்டுட்டு வந்தாச்சு. இந்த லோவில் கோல்டு வந்து இந்த லோவில் நின்றுட்டு இருக்கு. இப்போ இதுதான் கோல்டில் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இவன் இதில் நிற்காமல் இந்த லோவுக்கு கீழே இன்னொரு லோ வச்சிட்டான். இந்த இடத்துல பையர்ஸ் உள்ளே வந்துருக்குறாங்க. அங்கேருந்து வந்து மேலே போக ஆரம்பிச்சாச்சு. எவ்வளோ ஒரு வரைக்கும் ரெக்கவரியாக இருக்குது? 50% ரெக்கவரி ஆயிடுச்சு. இவ்வளோ பெரிய ஃபாலுக்கான 50% ரெக்கவரி கண்டிப்பாக நடந்திருக்கும். அளந்து பார்த்துருவோமா? ஸோ 50% இங்கே இருக்குது. எல்லா சார்ட்லேயுமே இதுதான். அதனால தான் நான் உங்களை வந்து அந்த இதெல்லாம் பார்க்க வேணான்றேன். பின்னாடி என்ன சார்ட்டு, என்ன டைம் ஃப்ரேமு, ஏன் சார்ட் ஒரு மாதிரி இருக்குது, உங்கள் சார்ட் ஒரு மாதிரி இருக்குது, அதெல்லாம் வேணாம். என்ன கான்செப்ட், என்ன கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். ஒரு லோ வச்சா கீழே ஒரு லோ வச்சானா மேலே போகிறான். ஒரு லோ வைக்கும் போது ஒரு க்ரீன் கேண்டில் வந்ததுன்னா நீங்கள் பாட்டுக்கு பை பண்ணி விட்டு போய்கிட்டே இருக்கலாம். பயப்பட தேவையில்லை. இன்னும் கொஞ்சம் கீழே வந்தானா பயப்பட தேவையில்லை. ஏன்னா கன்ஃபார்மாக போவான். ரொம்ப பார்த்துக்கலாம். அப்போ அந்த தைரியம் எப்போ வரும்னா கேபிட்டல் நல்லா இருந்தால் தான் வரும். இந்த கேபிட்டல் இல்லாமல் இந்த மாதிரி வந்து எதனா ஒரு கேண்டில் வந்துன்னா பயந்துருவீங்க. அப்புறம் க்ரீன் வந்தாலும் நீங்கள் பை பண்ண மாட்டீங்க. ரொம்ப மெக்கானிக்கலாக ட்ரேட் பண்ணி பாருங்கள். சரியா? ரொம்ப நேரம் வந்து பேசிட்டோன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை நீங்கள் பதிவை பார்த்துட்டு இது மாதிரி கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நீங்கள் நிதானமாக வந்து ட்ரேடை கற்றுக்கங்க. 2 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறமா நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு 2 மாதத்தில் நீங்கள் சாதிச்சு காமிச்சிருவீங்க. நல்ல கேபிட்டலை வந்து ரெடி பண்ணிக்கங்க. கேபிட்டல் ரெடி பண்ணிவிட்டு நிதானமாக ட்ரேடிங் வந்து ஆரம்பிங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.